السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கிறோம். அல்லாஹுடைய அருளால் அவனுடைய திருப்பொருத்தத்துக்காக நாம் எல்லாம் இந்த அவையில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு விடயம்தான் ஃபதக்கிர், ஞாபகப்படுத்துங்கள். திருக்குர்ஆன் புதிதாக படிப்பதை விட படித்ததை திரும்ப ஞாபகப்படுத்த சொல்லி அதிகமான இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லுகிறான். அந்த வகையில் நாம் ஞாபகப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருத்தத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த சபையை பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன். அன்பிக்கினியவர்களே, அதாவது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறான். இதில் அல்லாஹ் என்ன பார்க்குறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ் உட்காருங்கன்னா நம்ம உட்காரணும், அல்லாஹ் நில்லுங்கன்னா நம்ம நிற்கணும். இந்த கட்டுப்பாடு நம்மளால் இந்த கட்டுப்பட முடியுமாக இருந்தால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நிரந்தரமான வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷமாக மகிழ்வோடு வாழ்வதற்கான வாய்ப்பை தருவதாக சொல்கிறான். இது ஒரு சின்ன வாழ்க்கை. இப்போ வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப சின்ன வாழ்க்கை. இதுக்கு பிறகு உள்ள கபர் வாழ்க்கை ஒரு நீளமான வாழ்க்கை. அதையும் விட ரொம்ப நீளமான வாழ்க்கையை, முடிவே இல்லாத வாழ்க்கை தான் ஆகிரா. அப்போ அந்த ஆகிராவுடைய வெற்றியை நாம் அடைய வேண்டுமாக இருந்தால் எல்லாத்தையும் சுருக்கி பார்த்தோம்னா அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை செய்யணும். வேணான்னா வேணாம், உட்காருன்னா உட்காரு, எலும்புன்னா எலும்பு. இந்த மாதிரி எங்களால் முடியுமாக இருந்தால் எங்களுக்கு வெற்றி அடையலாம். இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெறுமனே அப்படி சொல்லாம சில வரலாறுகள் மூலமாக நமக்கு எடுத்து காட்டுறான். இவங்கெல்லாம் பாருங்க, ஒரு டீச்சர் படிச்சு கொடுக்குறனால, அல்லது ஒரு தாய் நீங்க உங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற நேரம் கதைகள் சொல்லுவீங்க, நிஜமான ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் காட்டுவீங்க. இவங்க வீட்டில் நடந்த மாதிரி இவங்க வீட்டில் நடந்த மாதிரின்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி காட்டுற நேரம் தான் அந்த பிள்ளைகள் படிப்பினை பெறுவாங்க. அப்ப அதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் ஒரு பெண்ணை காட்டுறான், ஒரு பெண்ணை முன்னுதாரணமா காட்டுறான் திருக்குர்ஆன்ல. ஒட்டுமொத்த மூமின்களுக்கு, ஆண்களுக்கு அவங்க தான், பெண்களுக்கு அவங்க தான். அதுல உள்ள படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருக்கும் ரெண்டு பெண்களை எடுக்கிறான். இவங்க தான் மூமின் என்ற ஈமான்தாரிகளுக்கு அத்தனை பேருக்கு முன்னுதாரணம் என்றான். அது எல்லாருக்கும் தெரியுது. லரபல்லாஹு மஸலல் லல்லதீன ஆமனு இம்ரஅத் ஃபிரௌன், ஒட்டுமொத்த ஈமான்தாரிகளுக்கு முன்னுதாரணம் ஃபிரௌனுடைய மனைவி என்றான். இப்ப இந்த இடத்துல நபிமார்களுடைய மனைவியெல்லாம் தெரிவு செய்யாம ஒரு அயோக்கியனுடைய மனைவியெல்லாம் முன்னாடி எடுத்து காட்டு. ஏண்டா அந்த அம்மா செஞ்ச தியாகத்தினால அல்லாஹ்வை அவங்க நெருங்கிட்டாங்க. நம்ம அல்லாஹ்வை நெருங்கணும்னு நினைச்சிட்டோம்டா, அதிகமா கஷ்டமான டைம்ல அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டோம்னா அந்த நெருக்கம் நமக்கு கிடைக்கும் என்பதுக்கு தான் சும்மா முகமது நபியோட மனைவி அப்படின்னு சொல்லாம, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவியை காட்டாம, இது மூசா நபி மனைவின்னு காட்டாம, ரொம்ப ஒன்னா நம்பர் கெட்ட ஒரு மனிதனுடைய மனைவியா படைச்சு எல்லா வசதி வாய்ப்பையும் அனுபவிக்கிறத கொடுத்து, அவங்களுக்கு அந்த அம்மாட்ட போய் கேட்டீங்கன்னா இன்பம் என்னன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எவ்வளவு தங்கத்தை பத்தி தெரியுமோ தெரியாது, அவங்களுக்கு தெரியும். ஏண்டா அவங்க தங்கத்தாலேயே அவங்கள போட்டு குளிப்பாட்டி எடுத்துருவான். அவ்வளவு பணம். ஃபிரௌனை பொறுத்தளவுல அவன் சொத்து செல்வம் எந்த அளவுக்குண்டா, அவன் அனரப்புக்கும் உள்ள ஆளாண்டான். நான் தான்ப்பா உங்க ரப்பன்டான். டொனால்ட் ட்ரம்ப் கூட வந்து நான்லாம் உங்க இறைவன் தெரியுமான்னு சொல்லல, ஆம் த பொஸ்ன்றான். நான் தான் உங்க எல்லாருக்கும் பொஸ்ன்ற மாதிரி பேசுறானே தவிர நான் கடவுள் என்று பேசல. அன்னஹார் தஜ்ரி மின் தஹ்தி என்றான். நைல் நதி ஓடுது, என் காலுக்கடியால ஓடுகிற இந்த நதி என்றான். அவன் காலுக்கடியால ஓடுதான்.
உலகத்துல நீல நதி அவன் சொல்றான் வஹாதில் அன்ஹார் தஜ்ரி மின் தஹ்தி, எனக்கடியால் ஓடுகிற இந்த நதி என்றான். அவனுக்கு அடியால ஓடுதான். அவ்வளவு பெருமை பிடிச்சவன். கட்டிடத்துக்கு மேல கட்டி மூசா உங்க ரப்பு எங்க, மேல ஏறி பார்த்து காணலன்றான். இப்படி நையாண்டி பண்ண பார்க்கல, சும்மா மேல பார்த்து சொல்லுவான். ஆனா கட்டிடத்து மேல கட்டி அதுக்கு மேல ஏறி பார்த்து உங்க ரப்பு எங்க, காணலையே மூசா, மேல இருக்கீங்களே, நான் மேல ஏறிட்டேன்றான். இப்படி நையாண்டி பண்ணினவனுக்கு ஒரு மனைவி. இதுல உள்ள அதிசயம் என்னன்னா, ஒரு ஆளை ரோல் மாடல் எல்லாம் காட்டுறான்டா. இப்ப நாம காட்டுவ வீட்டுக்கு ஒரு ஆளை காட்டுறோம்டா, எல்லா கொஸ்டினுக்கும் அவர் வாழ்க்கையில பதில் இருக்கணும். அப்பதான் மாடல். சும்மா உள்ள ஒரு ஆளை காட்டணும்னா ஒரு ஆள் சொல்லுவார் இதை விட நான் பெட்டரேன்டுவார், இன்னொரு ஆள் சொல்லுவார் அதை விட நான் பெட்டரேன்டுவார். இந்த அம்மாவை கொண்டாந்து நான் முன்னாடி நிப்பாட்டுறேன், எனக்கு 7 மண்டா நீங்க சொல்லுங்க நீங்க பெட்டரேண்டு. அல்லது இங்க இருந்து ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து சொல்லுங்க இந்த அம்மா இவங்க பீட் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க. அல்லாஹ் ஒரு எக்ஸாம்பிள் காட்டினான்னு வைங்க, அது உலகத்துல எவனாலும் பீட் பண்ணலாது. எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் தெரியுமா? 7 மண்டா உன் லைஃப்ல சில சந்தர்ப்பம் தருவேன், இந்த அம்மா செஞ்ச மாதிரி செஞ்சு நெருங்கு. இதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டுற எக்ஸாம்பிள். வெறுமனா எங்கேயோ போய் வரப்பல்லாஹு மஸலல்லதீன ஆமனு இம்ராத்து ஃபிரௌன் மனைவி அல்லாஹ் உதாரணம் காட்டுறான். ஃபிரௌன் மனைவின்னு போக கூடாது. குர்ஆன்ல அல்லாஹ் உண்ட சொல்றான்டா, அதுல ரொம்ப அறிவுபூர்வமா இருக்கு. ஏன் இந்த அம்மாவை தேர்ந்தெடுத்தான்? ஏன் அவன் பேரு சொல்லல? எல்லாருக்கும் பேர் சொல்றான் தானே, ஏன் பேரை சொல்லல? அதுல எடுத்துக்காட்டு ஃபிரௌன் மனைவி. அந்த அம்மா பேர் என்னன்னு சொல்லல, கதீஜாவா ஆசியாவா எதுன்னு சொல்லல, பேரை சொல்லியிருந்தா அந்த அம்மாக்கு கிரேடிங் கொடுக்குற நேரம் இந்த ஊர்ல ஒரு ஆளுக்கு நாங்க ஏதாவது கிஃப்ட் கொடுக்குற நேரம் அவங்க பேரை தான் சொல்லி மேடையில் அழைப்பிப்போம். அவங்க ஹஸ்பண்ட் பேரை சொல்லி அழைப்பிக்க மாட்டாங்க. அதுவும் ஹஸ்பண்ட் 1ஆம் நம்பர் கொலைக்காரன்னு வைங்க, பள்ளிவாசல கிஃப்ட் கொடுக்குற நேரம் கொலைக்காரன் பேரை சொல்லுவாங்க. அதை மறைச்சு போட்டு அந்த அம்மாவை கூப்பிடுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற நேரம் ஃபிரௌன் நரகவாசி, அவன் 1ஆம் நம்பர் எதிரி. குர்ஆன் பேசக்கூடிய மிக மோசமான கேரக்டர். அந்த பக்கத்துல ஃபிரௌனை எடுத்து காட்டி 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 எல்லாம் திட்டுறான். உலகத்திலே நல்ல மனுஷன் போட போக்கல, ஏய் மிஸ்டர் ஃபிரௌன் வைஃப் தான் உலகத்திலே பெஸ்ட்ன்றான். அப்ப ஏன் இந்த ஃபிரௌன் இங்க கொண்டு வரான்டா, உலகத்திலே அக்கிரமக்காரனுக்கு மனைவியா வந்து அப்படி ஒரு பொம்பளைக்கு அல்லாஹ்வை நேசிக்கலுமா இருந்தா உன்னால முடியும். அதான் விஷயம் வழங்க உங்களுக்கு. அக்கிரமாக்க என்ன நாங்க சொல்லுவோம், அவன் வைஃபு கேளுமா, அவன் பிடிச்சி கொண்டு போட்டுருவானே, அதனால தானே அந்த அம்மா வந்து வெளியே காட்டல, ஹிஜாப் போடல, அந்த அம்மா வெளியரங்கல்ல, ஏதாவது ரீசன் சொல்லலாம். அல்லாஹ் ஒன்றை காட்டினான்னா நீங்க அப்படி உட்கார்ந்துட்டு சூரத் தஹ்ரீம் 66வது அத்தியாயம் 10வது வசனம் நீங்க போய் உட்கார்ந்துட்டு அல்லாஹ்வோட வசனம் வந்து நான் நீங்க பேசுற மாதிரி இல்லை, ஏதோ நாங்க வாய்க்கு 2 வார்த்தை வந்து பேசிடுவோம். அல்லாஹ் ஒன்றை சொல்லிட்டான்டா அதுக்குள்ள உட்கார்ந்து ஏன் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தான்னு யோசிக்க போக்கல எல்லா மக்களையும் கரெக்ட் 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 எல்லாம் வந்துடும். இதெல்லாம் நாம திருத்தணும்னு வந்துடும். அதுதான் திருக்குர்ஆன்ல ஸ்பெஷாலிட்டி. அப்ப ஃபிரௌன் மனைவி எடுக்கிறோம். ஃபிரௌன் மனைவி எடுத்து முன்னாடி காட்டுற நேரம் என்ன அந்த அம்மா செஞ்ச ஸ்பெஷாலிட்டி, அதே ஆயத்துல ஒரு ஓதி பாருங்க. அந்த ஆயத்துல வருவது அதை செஞ்சுட்டோம்னா நாங்களும் அந்த இடத்துக்கு போயிருவோமா இல்லையா? என்னம்மா சொல்லுங்க, செஞ்சுட்டோம்டா அந்த இடத்துக்கு போயிருவோமா இல்லையா? அதானே ஒரு ஆளை பத்தி சொல்றேன்டா, இவங்க இன்னும் பண்ணி நாங்க இந்த வேலை பண்ணிட்டாங்கன்னா இந்த வேலையை நீங்களும் பண்ணிட்டோம் நானும் பண்ணிட்டோம்னா முன்னுக்கு போலாமா இல்லையா? அதானே ஈமான். அந்த ஆயத்துல என்ன பண்ணினாங்களா அவங்க? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆயத்தானே. என்ன செஞ்சாங்களா தெரியும் தானே? அந்த ஆயத்து என்ன செஞ்சதா அல்ல சொல்றான், நான் சொல்லிடுறேன் ஆயத்து. அந்த அம்மா ஒரு துவா கேட்டாங்களா, அதான் ஈஸியா போச்சு. ஏதாவது கொடுக்கறத விட தங்கத்தை ஒரு போன தர்மம் பண்றதை விட துவா தானே கேட்டுட்டு போயிருவோமே. துவா கூட எத்தனை பேஜா இருந்தாலும் பாடமாக்கி அந்த துவா ஓதினா உலகத்திலே நம்பவன் பெண்ணா காட்டுற டைம்ல அந்த துவா ஓதுறடி. ஆனா 2 வரி தான், துவாவையும் சொல்லிடுறேன். அல்லாஹ் சொல்றான் இம்ராத் ஃபிரௌன் வைஃபை தெரிவு செஞ்சாச்சு. ஒட்டுமொத்த பொம்பளை எல்லாம் உட்கார வச்சு, ஆம்பளை எல்லாம் உட்கார வச்சு, இவங்க தான் ரோல் மாடல். நபியை காட்டல, நபியை காட்டிருந்தா சொல்லுவார் நபியாச்சே அவர் தியாகம் பண்ணுவாரு. ஒரு ஆம்பளைய காட்டிருந்தா
பொம்பளை எல்லாம் சொல்லுவாங்க அவர் ஆம்பளை, நாங்கெல்லாம் பொம்பளை ஆச்சே. பொம்பளைய காட்டினா ஆம்பளைக்கும் பேசலாது, பொம்பளைக்கும் பேசலாது. நபி அது இது நபி அதெல்லாம் சொல்லலாது. நபியோட வைஃப் எடுத்து காட்டினா நபி எவ்வளவு பக்குவம், அவர் எப்படி வளர்த்திருப்பாரு, மகளை எப்படி வளர்த்திருப்பாரு, வைஃப் எப்படி இருந்திருப்பாங்க. ஆஜரா சலாம் நாளைய காட்டினா அவங்க அப்படி அப்படின்னு சொல்லலாம். விளங்குச்சா? ஆயிஷா நாயகி காட்டினா ரசூல்லா பக்கத்துல அவங்க வாப்பா எப்படி. அயோக்கியன்ற வைஃப் எடுத்து காட்டினா எதுவுமே பேசுறாரு. விளங்குதா? அதனாலதான் அல்லாஹ் அப்படி கொண்டு வர்றான். கொண்டு வந்து போட்டு என்ன சொல்றான், ஒரு துவா கேட்டதா சொல்றாங்க. என்ன துவா? ரப்பி பிடிலி இந்த கபைத்தன் ஃபில் ஜன்னா. துவா முடிஞ்சு, சிம்பிளா போச்சு. இப்பயே பாடமாக்கிட்டு 10 தடவை ஓடிட்டு வீட்டுக்கு போயிடலாம். 4 தடவை சொல்லிடுவோமா? ரப்பி பிடிலி இந்த கபைத்தன் ஃபில் ஜன்னா. இவ்வளவுதானா? அல்லாஹ்ங்கிறது 2 வார்த்தையில் இவ்வளவு சிம்பிளா பிடிச்சிருமா? அவ்வளவுதான் அல்லாஹ் சொல்றான். ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு இவங்க முன்மாதிரி. அந்த அம்மா ஒரு துவா கேட்டாங்க, அந்த துவா எனக்கு பிடிச்சு போச்சு. அதனால ஒட்டுமொத்த பொம்பளையில ஆம்பளையில இவங்களதான் முன்மாதிரியா பார்க்கணும். லரபல்லாஹு மஸல் இல்லதீன ஆமனு இம்ராஅத ஃபிரௌன். இப்ப ரப்பி பில்லி இந்த பைத்தன் ஃபில் ஜன்னாண்டா என்ன அர்த்தம்? அதுக்குள்ள பெருசா என்னமோ இருக்கு போலன்னு பார்த்து நீங்க இதை பாடமாக்கி என்ன கேட்கிறாங்க தெரியுமா? ஊடு கேட்கிறாங்க. அட நாங்க தான் எந்த கேட்கிறோம், யாரெல்லாம் பெருசாத்தான் 4 கார் முன்னுக்கு நிக்கிற மாதிரி பாக்கிங்க பெருசாத்தான்னு கேட்கிறோமா? அந்த மாதிரி அந்த அம்மா கேட்டாங்களான்னு கேட்டா ஆமா, பெருசா கேட்டாங்க. எப்படி கேட்டாங்கன்னா, யாரெல்லாம் ஒரு ஊட கெட்டுரு. எங்க தெரியுமா? ஜென்னாவுல. அதான் நாங்களும் எந்த நாள் கேட்கிறோம், கொஞ்சம் ஸ்பெஷலா கேட்டாங்க. யாரெல்லாம் ஜென்னாவுல அந்த வீடு எனக்கு வேணும். அது எங்க தெரியுமா? உனக்கிட்ட வேணும். இந்த பைத்தன் ஜென்னா, ஜென்னாவுல உனக்கு அருகாமையில் எனக்கு உன்னோட பேசணும், உன் பக்கத்துல எனக்கு வேணும். நீ ஜென்னால தான் தருவ, அது உனக்கிட்ட இருக்கணும். எனக்குச்சா? அந்த ஜென்னாவுல ஒன்ன அணுகிறதுக்கு லேசான இடத்துல எனக்கு ஒரு வீடு கட்டுன்னா மனசுல என்ன நடந்திருக்குன்னு விளங்குதா? அல்லாஹ் அப்படி இப்படி ஒரு வரி முடிஞ்சுட்டா குர்ஆன்ல படிச்சாச்சு, ஓதியாச்சு, எல்லாம் ஹர்ஃபுக்கு நன்மை இருக்குது. அலிஃபுன் ஹர்ஃபுன் லவலாமுன் ஹர்ஃபுன், அந்த ஹர்ஃபுக்கு நன்மை தரும். இது என்னம்மா இந்த அம்மா இப்படி ஒரு இதாக்கின? உலகத்துள்ள புத்தகம் எழுதுறவங்க, இப்ப நான் ஒரு புக் எழுதுனா இது ஒரு 100 பேஜ் எழுதுவேன், 200 பேஜ். அல்லாஹ் அப்படி எழுதவே மாட்டேன். பெரிய இஷ்யூ நடக்கும், 2 வரியில எல்லாம் முடிச்சிருவான். ஏன் தெரியுமா? மீதி பாட்டு நீ ரசிச்சிரு. அல்லாஹ் ஏன் எடுத்தாண்டு உங்க டோன்ல நீங்க எழுதுங்க, நீங்க உருவம் கொடுங்க அதுக்கு. ஓ இப்படிதான் அந்த அம்மா நினைச்சிருப்பாவோ, அவ மனசு எப்படி இருக்கும்ன்றத நீங்க கற்பனை பண்ணுங்க. இப்படி ஒரு துவா கேட்கறதுக்கு ஒரு பொம்பளை நீங்க என்றைக்காவது யாரெல்லாம் ஜென்னாவுல கேட்டிருப்பீங்க, யாரெல்லாம் உன்னோட நான் பேசணும், நான் உன்னைய பார்க்கணும், யாரெல்லாம் எனி டைம் நீ எனக்கு அந்த இது பண்ணணும். அந்த ஜென்னா அது எந்த இடம் யாரெல்லாம், அது எப்படி உன்னோட பேசலாம்? ஜென்னாவுல அல்லாவோட பேசலாமாண்டா? ஆமா. ஜென்னாவுல அனுப்பினதுக்கு பிறகு ஜென்னா வாசிகள் வந்து அந்த மாதிரி இருப்பாங்க, அவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க. குத்துஃபுஹா தானியா குழு வஷ்ரவு ஹனியம் பிமா அஸ்லப்தும் ஃபில் ஐயாமில் ஹாலியா. இப்படி கனியெல்லாம் தொங்கும். அதுக்குள்ள என்டர் ஆகாட்டுல எல்லாரும் பிரச்சனை. அது என்டர் ஆகிற பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. என்டர் ஆகிட்டாங்கன்னு வைங்க, அது வேற ஒரு ராஜ்யம். அதுக்குள்ள என்டர் ஆகிறப்ப அல்லாஹ் அம்மாமன் குத்திய கிதாபு பியமீனி ஃபயகூலு ஆகு முக்ரவு கிதாபியா இன்னி லலன்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா ஃபஹுவ ஃபி ஈஷத்திர் ராதியா. அந்த புக்கை எடுத்துட்டு வலது கையில எடுத்துட்டான்னு வைங்க, ஆகு முக்ரவு கிதாபியா, கொஞ்சம் படிச்சு பாருங்களேன், நான் பாஸ் ஆயிட்டேன். அந்த புக்கை எடுத்து மகிழ்ச்சியில எல்லாரும் காட்டுவான், இன்னி லலன்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா. அவன் சொல்லுவான், நினைச்ச இந்த நிலம் இது நடக்கும், நான் பாஸ் ஆயிட்டோம்பா. அல்லாஹ் சொல்லுவானா, நீ ரொம்ப கஷ்டப்பட்டப்போ அவன் ரொம்ப மகிழ்ச்சியா அப்படி இருப்பான். அதான் அந்த வாழ்க்கை. அதுக்குள்ள என்டர் ஆனதுல மனம் என்ன, அந்த வாழ்க்கை என்ன, சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு அற்புதமான வாழ்க்கை. எந்த கண்ணும் பார்த்திராது, எந்த காதும் கேட்காது, எந்த கதையிலையும் எந்த கற்பனையிலும் அது வராது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. நீங்க எவன் என்ன படத்தை எடுத்தாலும், என்ன ஜோடிச்சு, என்ன ஏஐ சொன்னாலும் அது கற்பனைக்கு கூட வராது. இந்த உலகத்துக்கு வர முன்னாடி இந்த உலகம் இப்படித்தான் உங்களுக்கு சொன்னா புரியுமா? நீங்க வேற ஆறு நினைப்பீங்க. அல்லாஹ் சொல்றான், அட இங்க நடக்கிறதே புரியுது இல்ல, இப்படி ஒன்று இருக்குன்னு வர முன்னாடி உள்ளவனுக்கு சொன்னா போய் வந்ததுக்கு பிறகு உலகண்டா இதுன்னு புரியுது. இதை அல்லாஹ் எடுத்து டூப்ளிகேட் பா, இது லோக்கல் ப்ராடக்ட் பா, இது குப்பை,
இவ்வளவு அற்புதமா இங்க நூறுலயா அந்த மலை எல்லாம் படிச்சு போட்டு இதெல்லாம் குப்பப்பா கொசுரக்கிக்கு நான் மதிக்க மாட்டேன் அங்கோன்றிக்கு பாரு. அது என்ன வாழ்க்கை தெரியுமா? உனக்கு ஷாப்பிங் வேணுமா? ஷாப்பிங் இருக்கு சண்டேல. ஷாப்பிங் என்னலாம் உனக்கு என்ன விவசாயம் அங்க இருக்குது. நீங்க என்ன கேட்டாலும் அங்க இருக்குது. சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதனுக்கு என்ன இங்கக்கு அங்க என்ன வித்தியாசம் தெரியுமா? குர்ஆன் சொல்லுது, இங்க நீ நினைச்சது நடக்காது, அங்க நீ நினைச்சது நடக்கு. இந்த உலகத்துல டொனால்ட் ட்ரம்புக்கு இப்ப என்ன வேணுமோ நான் நினைக்கிறேன் நடக்குமா? ஐ அம் த பாஸ் உலகத்துக்கு சொல்லுவான், எல்லாம் கட்டுப்படணும். அவன் நினைச்சது நடக்காது. உலகத்துக்கே பெரியவன் அணுகுண்ட போட்டுரும், அதை போட்டுரும், இதை போட்டுருவான். ஆனா நீ பேசுறது நடக்காது. மறுமையில் ஜென்னாவுல நாங்க நினைக்கிறது நடக்கும். அந்த வாய்ப்பை எல்லாம் அடியானம் கொடுப்பான். அதுல எல்லாம் என்ட்ராவே ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நேரத்துல திடீரென்று சொர்க்கவாசிகள் ஒரு சத்தம் கேட்கு. மேலான எல்லா ஜென்னாக்கு அசரீதியான ஒரு சத்தம், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சத்தம் கேட்கு. எல்லா ஜென்னாவாசிகளும் மேலே பார்க்க ஆரம்பிப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பீர்கள் என்றார். அது வரைக்கும் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை பார்த்ததே இல்லை. உலகத்துல யாருமே அல்லாஹ்வை பார்த்தது இல்லை. நான் இப்ப பேசுற நேரத்தை நீங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கண்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, வல்லாஹி இல்லை. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் கண்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, வல்லாஹி இல்லை. இப்ராஹிம் நபி கண்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, இல்லை. எந்த இப்லீஸ் கண்டிருப்பான்னு நினைக்கிறீங்க, இல்லை. நான் இப்ப பேசுற நிமிடத்துல யாருமே அல்லாஹ்வை பார்த்தது இல்லை, அல்லாஹ்வை யாருமே கண்டது இல்லை. இதை பெருமானார் தெளிவாக சொல்றாங்க. அல்லாஹ்வை யாரும் இதுவரைக்கும் பார்த்தது இல்லை. அந்த ஜோனுக்கு யாருக்கு என்ட்ராகவே இயலாது. இது சிதறத்துல் முன்தஹாக்கு மேல அல்லாஹ்வுடைய அரிசி இருக்கிறது, அந்த பவுண்டரிக்கு மேல. உதாரணத்துக்கு எங்களுக்கு இந்த பள்ளிவாசல் இந்த துண்டு வரைக்கும் தான் போகலாம்னா எல்லாரும் போயிட்டு வருவோம்னு வைங்களேன். ஒரு சாரா இருக்கு, அதுக்கு அந்த கதவுக்கு முன்னால வர இயலாது. ஒரு சாருக்கு கதவுக்குள்ள வந்து இங்க வரலாம். இதுக்கு அங்கால போக இயலாத மாதிரி சிதறத்துல் முன்தஹாவோட எல்லாம் என்ட்ரி முடிஞ்சாச்சு. ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க தெரியுமா? திடீரென்று ஒரு நாள் ரசூலுல்லாஹ் வீட்டில் இருக்கிற நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிளம்புங்கன்ட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, எங்க வாங்க போவ? இல்லை பேக்கேஜ் ரெடியாக்கி எல்லாம் பேக் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் போகல, எடுத்துட்டு அப்படியே பலஸ்தீனத்துக்கு போறாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு. அவங்க சொல்றாங்க, தஹல்துல் மஸ்ஜிது, நான் மஸ்ஜிதுக்குள் நுழைந்தேன் என்றாங்க. மேலால போது பயணம், அங்கிருந்து நேர டிரெக்டா அக்ஸாவுலேருந்து டிரெக்டா வானத்துக்கு போற பயணம். வேர்ல்டுல எந்த ஹியூமன் பீன் இதை கடந்ததே இல்லை. ஸோ அங்கிருந்து போற பயணம். மேலே போயிட்டா அங்கேருந்து தான் மெசேஜ் வருவது, அவரை மேலே அனுப்புங்கண்டு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இது கங்கால யாரும் போனதும் இல்லை, எனக்கு போகவும் முடியாது. அல்லாஹ் உங்களை தனியே கூப்பிடுறான். யா ரசூலல்லாஹ், the first human being ever, first மனிதன், உலகத்தில் இருந்து சிதறத்துல் முன்தஹா தாண்டி போற முதல் மனிதனாக ரசூலுல்லாஹ் இருக்கிறார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை தனியே கூப்பிடுறான். யா ரசூலல்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நின்ட்டாங்க சிதறத்துல் முன்தஹாவோட. ரசூலுல்லாஹ் போறாங்க. ஆயிஷா நாய் கதையை கேட்டுட்டே நிற்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் மேலே போனேன். ஆயிஷா நாய் ஆசையா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல ஆயிஷா, நான் அல்லாஹ்வை பார்க்கல, அல்லாஹ்வோடு பேசினேன் ஆயிஷா. ஒரு நூறு அவன் ஒளிமயமானவன், நான் அவனை பார்க்கவில்லை ஆயிஷா. மேல போன ரசூலுல்லாஹ் அல்லாஹ் பார்க்கல. மூசா நபி கேட்டாங்க, ரப்பே என்னை கொஞ்சம், அல்லாஹ் பேசுறான், கல்லமல்லாஹு மூசா தக்லீமா, நேரடியா ரப்புல் ஆலமீன் மூசா நபியோட பேசினான். மேல ஒரு நெருப்பு தெரியுது, வைஃப் புள்ள குட்டியெல்லாம் வச்சுட்டு அவர் மேல நெருப்புக்கு போறாரு. குர்ஆன் ஆயத்தை எடுத்து பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். குர்ஆன்ல உண்ட கண்டா ஆண்டு வரும், நான் கண்டேன்னு வரும், ரஐத்து அரஐத அப்படிதான் வரும். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்டதுக்கு அல்லாஹ் யூஸ் பண்ற வேர்டு ரஐத்து இல்ல, இன்னி ரஐத்து நாரன் என்று அவர் சொல்லவே இல்லை. வைஃபை பார்த்து இன்னி ஆனஸ்து நாரன் என்றார். ரோட்ல போற நேரம் நடு ஜாமத்துல ஒரு மலைக்கு மேல நெருப்பு தெரிஞ்ச யாராவது புள்ள குட்டி வைஃபை வச்சுட்டு நான் அந்த மலைக்கு மேல ஏறி நெருப்பை பார்க்க போறேன்னு அவ கேட்பா, எங்க டார்ச் கையில இருக்குதா, உங்க கையில ஏதாவது இருக்குதா, அங்க பாம்பு வரும், வலிக்கு விழுந்தீங்கன்னா ரோட் தெரியுமா, காலையில சூரியன் உதிச்சு போறோம், மேல போங்க, பிரச்சனை இல்லை. இந்த ஜாமத்துல இப்ப போனா என்ன ஆகும்? அதுக்கெல்லாம் யூஸ் பண்ற வேர்டு இன்னி ரஐத்துனாரன்னு சொல்லுது, இன்னி ஆனஸ்துனாரன். ஆனஸ்ன்ற வேர்டு வந்து அரபியில யூஸ் பண்றது வந்து மனசு பறிப்போன, உன்னை பார்க்கிற நேரத்துல இந்த மனசு அது பறிப்போன ஒரு சந்தோஷ ஆசையோடு, அதுக்கு ஆனஸ் என்று வரும். அவர் சொல்ற இன்னி ஆனஸ்துனாரன், அந்த அந்த நெருப்பை கண்ட பிறகு என் மனசு அந்த நெருப்பு கிட்ட போச்சுன்னு. நாங்க போயிட்டு தான் ஆகணும்ன்ற ஃபீலிங்.
எனக்கு தெரியாது. சில பொடியம்மாங்க சொல்லுவாங்க, அவ கண்ட நான் கல்யாணம் முடிக்கணும்னு ஃபீல் பண்ணிட்டேன்னுவாங்க. கல்யாணம் முடிச்ச பிறகு டிவோர்ஸ் பண்றதுக்கு ஃபீல் பண்ணிட்டேன்னுவாங்க. விளக்குதா? சாப்டர் என்னண்டா ஆனஸ்ட். மூசா நபி சொல்றாரு, இன்னி ஆனஸ்ட் நாரன். அதுக்கு பிறகுதான் சொல்றாரு, உங்களுக்கு நான் அங்கேருந்து ஒரு தகவல் கொண்டு வரேன், இல்லைன்னா நெருப்புலேருந்து ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரேன், போறதுக்கு கூதலுக்கு குளிருக்கு, இப்படி ரீசன் சொல்லிட்டு வைஃபை வச்சுட்டு போறேன். மேல ஏறினா யா மூசா டைரக்ட் சத்தம் கேட்கு, இன்னக பில்வாதில் முகத்தஸ் ஃபக்லஅன அலைக், உன் செருப்பை கழட்டு. இன்னக பில்வாதில் முகத்தஸ் துவா, பரிசுத்தமான துவா பள்ளத்தாக்கில் நீ நிற்கிறாய். அவர் பார்க்கிறாரு, நெருப்பு பத்துது, சத்தம் கேட்குது மரத்துக்கு பக்கத்துல. அதுக்கு பிறகு அல்லாஹ் பேச ஆரம்பிக்கிறார். சோ மூசா நபியோட அல்லாஹ் பேசினார். அந்த இன்பத்துல மயங்கின மூசா நபி கேட்டார், யா அல்லாஹ். இன்னொரு தடவை கேட்டார், எனக்கு உன்னை பார்க்கணும். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்ன, என்னைய பார்க்க இயலாது மூசா, உன் கண்ணுக்கு அது இயலாது, வேணும்னா என் தஜல்லிய பாருன்னு ஒரு மலைக்கு அடிச்சான். தஜல்லி மலை நொறுங்கி போச்சு. ஃபஹர்ர மூசா சஈகா, மூசா மயங்கி கீழே விழுந்தார். அல்லாஹ் பார்க்க. இப்ப ரசூலுல்லாஹ்க்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு மேல போறதுக்கு, யாரும் போகாத நெருக்கத்துக்கு. அல்லாஹ் கூப்பிட்டு எடுத்து பேசினார். இந்த ஊர்ல நீங்க ஒரு பிள்ளைய கௌரவிக்கிறீங்கன்னு வைங்க, அவங்கதான் பெஸ்ட், வேர்ல்ட்லயே பெஸ்ட். ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னா ஊர்ல பெரிய கௌரவம் கொடுத்தா, எல்லாரும் கிடைக்கிற மாதிரி மேடை அடிச்சு கொடுத்தீங்கன்னா சாதாரண மேடையா போயிரும். வீட்டுக்கு போய் கையில கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா சாதாரண கௌரவம். மேக்சிமம் பெஸ்டா கௌரவிக்கிறதுக்கு மேக்சிமம் ஒரு பெரிய இடத்தை எடுப்பீங்க. என்ன வேர்ல்டுல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணின ஒரு புள்ள இருக்குதுண்டா, அல்லாஹ் ஒரு பெரிய கிஃப்ட்டுக்கு ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு கிட்ட கொடுக்க போறான். அந்த கிஃப்ட் சாதாரண கிஃப்ட் உலகத்துக்கு அனுப்பியிருப்பான். கூப்பிட்டு எடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வைக்காம எடுக்கிற கிஃப்ட். ஆனா அப்ப கூட ரசூலுல்லாஹ் பார்க்கல. கொடுத்த கிஃப்ட் தொழுகை. ஸோ அது என்ன தொழுகைன்னா அவ்வளோ பெரிய கிஃப்ட்னு கேட்டீங்கன்னா, அல்லாவோட ஒரு லைன் எடுத்துட்டு ஆண்ட்ரகுமார் திசாநாயகோட டக்குன்னு பேசுவாங்க, பிரசிடென்ட் இஸ் எக்ஸலன்சி மிஸ்டர் ஆண்ட்ரகுமார் திசாநாயகா. உடனே கேட்டாரு, போன் நம்பர் வந்துட்டு கண்டெக்ட் ஆயிட்டேன்டா. இட்ஸ் சூப்பர். அல்லாவோட கனெக்ட் பண்றதுக்கான 7 வசனங்கள் அல்லாஹ் சொல்றேன்னா, டிரெக்டா உன்னோட பேசும். ஆன்லைன், ஆஃப்லைன் இல்ல ஆன்லைன். என்னோட பேசினா அல்ஹம்துலில்லாஹ் நான் உடனே ஆன்சர் பண்றேன் அல்லாஹ். சோ அதே டொனால்ட் ட்ரம்ப்புக்கோ வேற யாருக்குமோ இந்த வேர்ட் தெரியாது. அதுக்குரிய முறை புது எடுத்துட்டு முன்னாடி வந்து நின்று அல்லாவோட பேசினா அல்லாஹ் உங்களுக்கு பதில் தருவான். சுப்ஹானல்லாஹ். அதான் அந்த கிஃப்ட். ஸோ அதை பத்தி நான் பேசல. அங்க மேல போன பிறகு ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் பார்த்தீங்க? ரசூலுல்லாஹ் கொடுத்த பதில், இல்ல ஆயிஷா இல்ல. சோ அந்த பயணம், அதுக்குரிய மேராஜை நீங்க படிச்சு பார்க்கலாம். காஃபிருக்கு என்னமோ சப்புரம் வாயில் அவள் கிடைச்ச மாதிரி என்னவாங்க. வந்த உடனேயே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, காபத்துல்லா பெட்டி மாதிரி இருக்கு, அதுல ஒரு அரைவட்டம் இருக்கு, என்னை ஹிஜ்ரில் வைத்து எல்லாரும் பிடிச்சாங்க. நிறைய பேர் ரோட்ல கண்டெல்லாம் கயிறு மேல போயிட்டு வந்தாராமே, நையாண்டி பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னை ஹிஜ்ரில் வைத்து தள்ளினாரு. ஏனென்றால் நான் ஒரு விஷயம் சொன்னேன். நான் சிரியாவுக்கு போய், இங்க அதாவது பலஸ்தீனத்துக்கு போய் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போய் மேல போனேன்னு சொன்னேன். நான் சொன்ன வர்ற வழியில நான் கண்டம் பிரயாண கூட்டம் கொண்டு வர்றார்கள், அவர்கள் வந்து சேருவார்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அவர் பிரயாண கூட்டம் வர்றாங்க. அப்ப மேல இருந்து வியூ பண்ணி நான் மட்டும்தான் சொல்லலாம். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னை அப்படி தள்ளினார்கள். ஹிஜ்ரில் தள்ளினா அங்கிருந்து வந்த ஒரு கூட்டம் வைக்கிறாங்க அந்த ஏரியாவில இருந்து. அவங்க வந்த பிறகுதான் எனக்கு இது நடக்குது. பள்ளியில எல்லாரும் வந்து ஹரத்துல இப்படி நெசுக்கினார். என் நெஞ்சை நெசுக்கி விட்டு எல்லாரும் ஃபுல் கிரௌடோட வந்து கேட்கறாங்க, இதா வந்திருக்கிறாங்க, அந்த பள்ளிக்கு போனீங்களாமே, அந்த பள்ளியை பத்தி கேள்வி கேட்பான், பதில் கொடுங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, வல்லாஹி அவங்க கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாது. என்ன கேட்டாங்க தெரியுமா? நான் ஆட்டோ வீட்டில் வந்து ஜும்மா பண்றேன், நான் போனது கூட போனீங்களாமே, நீங்க உண்மை போய் பார்க்கணும், எத்தனை ஜன்னல் சொல்லண்டா எப்படி இருக்கு? ஜன்னலையாட எண்ணுவா மனுஷன் போய். எங்க மிம்பர் இருந்துச்சுன்னா சொல்லுவேன், அது என்ன கலர்னு ஓரளவு சொல்லலாம், பள்ளி என்ன கலர்னு சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூர் சொல்லுங்க, என்னை நெசுக்கினார்கள். அவ்வளவு பேரும் நிற்கிறார்கள். அவர்கள் வந்ததுக்கு பிறகு என்னை இதாக்கி கையின் காலமா மாட்டினா நினைச்சாரு. எத்தனை கதவு என்றார்கள், எத்தனை ஜன்னல் என்றார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் என் கண்ணு முன்னாடி அக்ஸாவை கொண்டு வந்து நிப்பாட்டினான். நான் பார்த்து கொண்டே பதில் சொன்னேன். கேட்டவர்கள் அசந்து போய்விட்டார்கள், உண்மை சொல்லிவிட்டார் என்றார்கள், போய்விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது மேராஜுக்குரியது. நான் ஹதீஸிலே வந்தது. இதையெல்லாம் தெளிவா சொன்ன ரசூலுல்லாஹ், அல்லாஹ் எப்படி என்று கேட்ட உடனே மேராஜில நான் அல்லாஹ்வை காணவில்லை ஆயிஷா, அல்லாஹ் என்னோட பேசினான். இதுவரைக்கும் ரப்புல் ஆலமீனை யாரும் பார்க்கவில்லை என்றால் ஜன்னாவிலே ஃபர்ஸ்ட் சவுண்ட் கேட்க போகிறது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னது வேற யாரும் இல்லாத அல்லாஹ். அடியார்கள் மேல பார்ப்பார்கள்,
வஅலைக்கும் ஸலாம். அல்லாஹ் தன்னுடைய கெண்டையை வெளிப்படுத்துவான். எல்லோரும் அல்லாஹ்வுடைய காலை பார்ப்பார். அந்த பார்வை மெல்ல மெல்ல அல்லாஹ் தன்னை காண்பிக்க போகிறான். மெல்ல மெல்ல அல்லாஹ் தன்னை காண்பிக்க போகிறான். அந்த பார்க்கிறதுலயே அவங்க கண் அப்படி லைத்து போயிடும். சில விஷயங்கள் அல்லாஹ் இந்த உலகத்துல பாக்குறேன்னா அந்த கண்ணை எடுக்க முடியாம இருக்குமெண்டுவாங்க. என்ன படைப்பு சுப்ஹானல்லாஹ்னுவாங்க. அல்லாஹ்வை பார்க்கிற மெல்ல மெல்ல அல்லாஹ் தன்னை காண்பிக்க போகிறார். அது எப்படி காண்பிக்கிறான்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சத்தியமாக எப்படி நீங்க பூர்ண சந்திரன் இன்றைக்கு பார்க்கிறீங்களோ அதே மாதிரி அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றாங்க. உங்க கண்களால் பார்ப்பீங்க ஜன்னாவுல் என்றாங்க. சோ அல்லாஹ் மெல்ல மெல்ல கேட்பான் என்ன வேணும் என்று. ஜன்னாவுல எல்லாத்தையும் கொடுத்துட்டு தன்னை காண்பித்து விட்டு அல்லாஹ் கேட்பான். அடியார்கள் சொல்லுவார்கள், எதுவும் வேண்டாம், இந்த பார்வைக்கு பிறகு இதுக்கு மேல் எல்லா ஆசை, இதைத்தான் இன்பத்தின் உச்சம் என்றாங்க. இதுக்கு மேல இல்லை, அல்லாஹ்வை பார்ப்பது போன்று ஒன்று இல்லை. அதான் அதாவது நோம்பாளிக்கு 2 சந்தோஷத்துல அல்லாஹ்வை பார்க்கிறது வரும். ஏனென்றா அல்லாஹ் தன்னை காண்பித்தால் மனசு அப்படி பறி போயிரும். அந்த கண்ணை எடுக்க மாட்டார்கள், குத்தி அப்படி பார்த்துட்டே நிற்பாரு. இதுவரைக்கும் அது வேணும் இது வேணும் என்று கேட்ட மூமின்கள், யா அல்லாஹ் இதுக்கு மேல் என்ன வேணும் என்று அவர்கள் கேட்பார். அல்லாஹ்வுக்கு பக்கத்தில் வாழ கேட்பார். இதை நான் உங்களுக்கு சுருக்கமா அந்த தத்துவத்தை சொன்னேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அம்மா கேட்ட பதில் என்ன தெரியும்? யா ரப், எனக்கு ஜன்னா வேணும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வேணும் என்று அல்லாஹ் அவங்க கேட்க. அது எந்த ஜன்னாவோ உனக்கு பக்கத்துல வேணும் யா அல்லாஹ். அந்த மனசு எப்படி இருந்தா இந்த துவா வரும் என்பதை தாய்மார்ல நீங்க யோசிப்பாங்க. சாதாரணமா நம்ம கேட்கலாம், யா அல்லாஹ் ஜன்னா வேண்டும், மனசுல என்னைக்குமே ஜன்னா இல்ல, சும்மா யா அல்லாஹ் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக், நான் ஜன்னா ஜன்னான்னு சும்மா கேட்கிறேன். நான் எல்லாம் நரகம் எந்த நாளும் மனப்பாடத்துல அரபியில கேட்டிருப்பாங்க அல்லது கேட்டிருப்பாங்க, மனசுல இல்ல. அந்த வேதனை கண்ணில வரணும், அந்த உணர்வு வரணும், அந்த வார்த்தைகள் வரையா அல்லாஹ் அது உனக்கிட்டயா அல்லாஹ். அந்த அம்மா கேட்ட ஃபீலிங்ஸ் நாங்க தான் ஃபீலிங்ஸ் அந்த குர்ஆனாயத்துல சேர்க்க வேண்டியிருக்கிறது. அந்த ஃபீலிங்ஸை சேர்த்த பிறகுதான் அந்த வெயிட் வரப்போகுது. அந்த அம்மா எப்படி கேட்கிறாங்க தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுறேன். அந்த துவால பின்னாடி ஒரு துண்டு இருக்குது. யாரா ஃபிரௌன்ட்டு என்ன பாதுகாத்திரியா அல்லாஹ், அவனுடைய செயல்கள் இருந்து, ஃபிரௌனுடைய அநியாயமான கூட்டத்திலிருந்து என்னை பாதுகாத்திரியா. அந்த அம்மா என்ன கேட்டாங்கன்னு தெரியுதா? டைரக்டா பார்க்கிறேன் சொல்லுவோம். எங்க முஸ்லிம் சமுதாயத்தை கொழும்புலாம் ஸ்பெஷலி இன்ஸ்டன்ட் கேஷ் அண்டுவாங்க. கொழும்புல தான் சுப்ரீம் கோர்ட்டே இருக்குது, புதுக்கடையில். ஸ்ரீலங்காவுடைய சுப்ரீம் கோர்ட் அங்கே இருக்குது. அந்த பகுதியில இருந்து நிறைய பேர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஜட்ஜாவோ லோயரா இருந்ததை நான் கேள்விப்பட்டதே இல்லை. அங்க அதிகமா த்ரீவீல் ஓட்டுறவங்க இருப்பாங்க, வாரவங்களை கொண்டு போய் விடுறதுக்கு. வேற பகுதியிலேருந்து ஜட்ஜு லோயர்லாம் வந்திருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, த்ரீவீல் ஓட்டுனா இன்றைக்கு 1000 ரூபாய் கிடைக்கும், உடனே 5000 ரூபாய் கிடைச்சிடும். ஜட்ஜ் ஆகினா ஜட்ஜ் ஆகிற காலத்துல 1000 ரூபாய் கிடைக்காது, அதுக்கு பிறகுதான் லட்சமா கோடியா கொட்டும். சில பேருக்கு இப்ப சல்லி வேணும், இந்த 10 வருஷத்துக்கு போற சல்லி கிடைச்சு கோடீஸ்வரன் நாங்களாம் இல்லாது. இன்னைக்கு ஒரு புள்ள படிச்சு நாளைக்கு டாக்டர் ஆனா படிக்க காட்டுமே பிச்சைக்காருங்க, பிச்சைக்கார புள்ளையா இருப்பாங்க. படிச்சு முடிஞ்சு அந்த இடத்துக்கு வந்த பிறகுதான் பணமே கொட்ட ஆரம்பிக்கும். சோ சில பேருக்கு இன்ஸ்டன்ட்லி கேஷ் வேணும், சில பேருக்கு பொறுத்து நின்று அந்த பொசிஷனுக்கு போன பிறகு வந்தா ஓகேன்னுவாங்க. இந்த அம்மாக்கு அல்லாஹ் காட்டுறான் இன்ஸ்டன்ட் வேணுமா. இன்றைக்கு உள்ள தொல்பொருள் ஆய்வாளர் சொல்றாங்க, அந்த எகிப்து மன்னர்கள் காலத்துல பெண்கள் போட்ட தங்கத்தை நீங்க போட்டீங்கன்னா உங்களோட கழுத்து வளைஞ்சிடும். அவங்க ரொம்ப ஹைட், அதாவது ரொம்ப உயரப்பெருப்பமான ஆட்கள் அப்படி நிற்பாங்க. அவ்வளவு தங்கத்தால செல பண்ணிருக்கிறாங்க. இதை விட என்ன வேணும்? அல்லாஹ் ஏன் இவ்வளவு சமூகம் இருக்கிற நேரத்துல எகிப்து பிரமிட் சமூகத்தை கொண்டாந்து காட்டுறான்? உலகத்தில் உள்ளவெல்லாம் ஒரு நாள் உட்கார்ந்து யோசிக்கலாம், உலகத்துல அதிசயத்தை எல்லாத்தையும் நம்பர் பண்ணுவோமா? எதுப்பா நம்பர் பண்றேன்னு நம்பர் பண்ணிட்டாங்கன்னா நம்ம சீக்கிரம் வரவே இல்லை. சீக்கிரலே அதிசயம் தான், கீழே இருந்து மேலைக்கு தண்ணி அனுப்பியிருக்கிறான். அவன் மேல ஸ்விமிங் பூல் கட்டுற மாதிரி தண்ணி அனுப்பிக்கிறான், அதை கூட அதிசயம் இல்லைன்ட்டான். எதெல்லாம் அதிசயம் பண்ணா 7 தான் தெரிவு செய்யறான். 7 wonders of the world என்றான். 7 அதிசயத்துக்குள்ள பிரமிட் வந்துச்சு. அவன் செத்து போன அடக்கிற கபரு தான் அது. பிரமிடை எப்படி கட்டினா அதை பத்தி பேச வேணாம், அது கொண்டு வந்து வச்சுட்டான். அந்த அளவுக்கு அதிசயம். அப்படி என்றால் அவர்களுக்கு பணம் என்றால் என்னன்னு கேட்டீங்கண்டா, அவங்க கண் அசைச்சிட்டாங்கண்டா அந்த சமூகம் அப்படி ஃபிரௌன் அப்படி அசைச்சிட்டாங்கண்டா கொல்லுங்கன்னு அர்த்தம், முடிங்கன்னு அர்த்தம், முடிச்சிருவாங்க. அப்படி டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் இயலாது, உலகத்துல எவனுக்கும் இயலாது.
அந்த சமூகத்துல ஆம்பளை பிள்ளை எல்லாம் கொண்டு போடுங்கன்னா கொண்டு போட எவன் கேட்க? ஒப்போசிஷன். ஏய் மிஸ்டர் ஃபிரௌன், வாட் ஆர் யூ டூயிங்? திஸ் இஸ் நாட் ஹியூமன் ரைட்ஸ் ன்னு பேசுற வயலேஷன். இது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் பேசினா அவனை காலி பண்ணிடுறான். அவன் முடிஞ்சு அந்த ஒப்போசிஷனும் இல்ல, ஒன்னும் இல்ல. அப்படிப்பட்ட ஃபிரௌன் ஒரே ஒரு பொம்பளைக்கு மட்டும் அசைவன். வேர்ல்டுல அவனுக்கு எத்தனை வைஃப் இருந்தாலும் தெரியாது, எத்தனை பொம்பளை இருந்தாலும் தெரியாது. ஆனா இந்த அம்மாக்குள்ள இடம் என்ன நீங்க தெரியுமா? குர்ஆன் சொல்லு. அப்படியே ஒரு பெட்டி வருது, குடிச்சிட்டு இருக்கிற நேரம். பெட்டியை கையில் எடுக்கிற அம்மா திறந்து பார்த்தா குழந்தை. அதுக்கு நல்லா தெரியும் அந்த மெப்ல அந்த பக்கத்துல இது வந்தா இது அடிமை. எங்க வீட்டுல வேலை பண்ணுவாங்களே பனி இஸ்ராயீல், இன்னைக்கு உலகத்தை ஆள்ற யூதன், அன்றைக்கு முஸ்லீம் அவன், இன்றைக்கு எங்களை கொள்ள பார்க்குறான், அன்றைக்கு ஃபிரௌன் அவனை கொண்டாங்க. ஸோ அந்த குரூப் மூசா நபி அவங்க அன்றைக்கு உள்ள மக்கள் எங்க மக்கள், அவங்க இன்றைக்குள்ள இவங்க செய்யற அராஜகத்துக்காக நாங்கள் அவங்கள எதிர்க்க மாட்டோம். அதான் அந்த பனி இஸ்ராயல் என்று சொல்றோம், இஸ்ரவேலர். அங்க இருந்து ஒரு பெட்டி வருது, உங்களுக்கு தெரியும் இது எத்தியோப்பியால இருந்து வரலப்பா, அந்த பக்கம் கிடைச்ச புள்ளைய பொட்டியில போட்டு அனுப்பிட்டாங்க. ஃபிரௌனுக்கு நல்லாவே அறிவு இருக்குது. சோ இவ்வளவு பெரிய மேனேஜ்மெண்ட் செய்யறவனுக்கு, இவ்வளவு பேரையும் கட்டுக்கோப்பல வைக்கிறவனுக்கு அறிவில்லைன்னு நினைக்காதீங்க, நல்ல புத்தி இருக்குது, பதிலுக்கு பதில் கொடுப்பான். அந்த அம்மா பார்த்துட்டு சொன்னா, இவன் கிஃப்ட் கொடுக்கணுமாண்டா அந்த அம்மா சொல்றதுதான் கொடுக்கணும். இந்த அம்மா பட்டணத்து ராணி, இந்த அம்மா குழந்தைய கையில எடுத்துட்டு சொல்லிட்டா, என் மனசு பறி போச்சு என்றா. எப்படி சொன்னா தெரியுமா? எனக்கு பறி போச்சுன்னு சொல்லாம இப்படியே பார்த்து வரல, உனக்கும் சேர்த்துதான்டா. அந்த அம்மா சொன்னது எப்படி தெரியுமா? நீங்க போய் ஒரு மோதிரத்தை பாக்குறீங்க ஒரு ஜுவல்லரி ஷாப்ல, நல்லா இருக்குதே, என் மனசே போச்சு. ஏய் உங்களோடையும் மனசு பைத்திருக்கீங்க, உங்க மாப்பிள்ள தலையாட்டினான்னு வைங்க, சரி வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். விளங்குச்சா? குர்ஆன் சொல்லுது, குழந்தைய பார்த்துட்டு அந்த அம்மா என்ன சொன்னாங்களாம் தெரியுமா? அந்த அந்த புள்ளைய பார்த்துட்டு என் அதாவது குர்ரத்தைனுல்லி, என் கண்ணுல கண் குளிர்ச்சின்னு தான் சொல்லுவாங்க. அந்த புள்ளைய பார்த்துட்டு குர்ரத்தைலி வலக், எனக்கும் உங்களுக்கும் தான். அந்த புள்ளைய பார்த்து கண் எடுக்கலாம் இருக்குது, கண்ணு பறி போச்சுன்னு அர்த்தம். என்ன புள்ள, சூப்பர் பேபி அப்படி இருக்குது. அரண்மனைக்கு எல்லாத்தையும் கொடுத்து, சில பேர் கேட்பான், சில மன்னர்மார்களோட பிள்ளைகள் என்ன கேட்டிருக்கு தெரியுமா? நீங்க ஆச்சரியப்படுவீங்க. எல்லாரும் எங்களை எடுத்து இந்த ஜீப்ல அதுல இதுல ரோல்ஸ் ராய்ஸ் எல்லாம் கூட்டி போறீங்களே, எங்களுக்கு பப்ளிக்கா ஒரு நாளே ட்ரெயின்ல போகணும்னு கேட்டீங்க. அவனுக்குள்ள ஆசை என்னண்டா, இவன் ஏழை ட்ரெயின்ல போவான், இன்னும் அப்படி போகுது அது, அவனுக்கு இதுல போயிட்டு 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 சலிச்சு போய் அதுல கொஞ்சம் போகணுமே, இவன் அதுல கூட்டிட்டு போனா கொன்றுவான், அதுக்கு பெரிய பாதுகாப்பு தேவை, அவனுக்கு அது ஆசை. இந்த அம்மாக்கு எல்லாமே இருக்குது, தங்கத்தை கொடுக்கணுமா எல்லாம், இந்த அம்மாக்கு இந்த புள்ளே ஆசை. ஏன்டா அது வரைக்கும் அந்த அம்மா சொல்ல எடுத்து வளர்ப்பமே, இந்த புள்ளை எங்க புள்ளைய எடுத்து வளர்ப்பமே. உங்களுக்கு என்ன சொன்னா நினைக்கிறீங்க? ஃபிரௌன் தலையை ஆட்டிட்டான். அந்த வீட்டுக்கு ஒரு அடிமை வம்சத்துல இருந்து ஒரு புள்ள வருவது பிரின்ஸா. இப்ப யாரு வரப்போறா? இவர் வளர்ந்துட்டு வந்தா இவர் இளவரசர். சோ யாரு அந்த பக்கம். இப்ப உங்களுக்கு வழங்குதா இந்த அம்மா யாருன்னு? மாப்பிள்ளைக்கு சொன்னா இவதான் உண்மையாவே பிரசிடென்ட். சில வீட்டுல அப்படிதான், ஜனாதிபதியோட வைஃப் தான் உண்மையான ஜனாதிபதி. ஜனாதிபதி அடக்கி போட்டு உலகத்துக்கு அவர் தான் ஜனாதிபதி இருப்பாரு, அவர் சொல்லிதான் சட்டமா நாளைக்கு வருவாங்க. அப்படி ஒரு ஜனாதிபதி இருப்பாங்க. இந்த அம்மாக்கு அவ்வளவு பவர் இருக்குதுன்னு நினைக்க. நான் உங்களுக்கு குர்ஆன்ல இருந்து ஷார்ட்டா எடுத்து காட்டுறேன். இதெல்லாம் சாதாரணமா இல்ல, அல்ல சும்மா சொல்லல, அவ்வளவு பவர்ஃபுல் அந்த அம்மா. இருக்குதா? அந்த புள்ளைக்கு என்ன ஆச்சுன்றா பால் கொடுக்கணும். என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? பால் கொடுக்கறதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொஞ்சம் முரண்டாக்கிட்டான். விளங்குச்சா? அதாவது ஹராம் ஆக்கிட்டான்ல. யாரெல்லாம் வர்றாங்களோ பாலை வாய்க்க கொடுக்க மாட்டேன்டாரு. சின்னவரு கை குழந்தை அவங்க வந்து ட்ரை பண்றாங்க, அவர் பால் குடிக்க ஏலான்றாரு. ஏலான் வாயால சொல்ல அல்லாஹ் சொல்றான், வந்த எல்லா இதனால பால் கொடுக்க வந்த தாய்மார்கள்ட்ட பாலை குடிக்கலாம பறிக்கலாம போகுது. அப்பதான் அவங்க தாத்தா பெரிய கிரௌடு வெளியே, என்ன 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 பட்டணத்து ராணியோட வீட்டுல புள்ளையா யாருக்குமே பால் கொடுக்கல. அப்ப அந்த பொம்பளை புள்ள என்ன, இந்த பெட்டியோட வந்த புள்ள, அதை டீட்டெயிலா சொன்னா அப்படி அது கதையா போயிரும் உங்களுக்கு. இதா அவ வந்து ஹல் அதுல்லுக்கும் அதா,
அவன் மொல்ல கேட்கிறா, உங்களுக்கு சொல்லட்டுமா அஹ்லிபை, ஒரு குடும்பம் இருக்கிறாங்க இவங்களுக்கு பால் கொடுக்குற மாதிரி. ஆனா அந்த பக்கம் ஏன்னா பெரிய வம்சத்துல தானே கொடுப்பாங்க. ராஜா வீட்டுக்கு ரெட் காப்பட்ல வந்து பால் கொடுக்கறதுக்கு எங்கேயோ ஒரு வேலைக்காரி வந்து இளவரசருக்கு பால் கொடுத்தா இப்ப டென்ஷன், பாலை எடுக்குது இல்ல புள்ள, ராணி துடிக்கிறா. ஃபிரௌனுக்கு சும்மாவே துடிப்படுவது. ஏன் என் வைஃப்டா, அவ துடிக்கிறா. எங்கேயோ போன புள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இப்ப பதட்டம் முழு இதாகுது. இவக்கு பால் கொடுக்கிற மாதிரி ஒருத்தரை கூட்டி வாங்கன்றாங்க. அப்பதான் அல்லாஹ் வாக்குறுதியை நிறைவேற்றும். எந்த கையால எந்த தாயின் தண்ட புள்ளைய தூக்கி பெட்டில போட்டு ஆத்துல வீச மாட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், மூசாட உம்மாக்கு நாங்க சொன்னோம் நீங்க பால் கொடுப்பீங்க, நீங்க போடுங்க பெட்டிய கொண்டு போய் பின்னாடி வந்து தட்டுற டைம்ல புள்ள வேணும் கொல்ல போறான்னு வரப்போக்கல அந்த அம்மாக்கு ஒண்ணுமே தெரியாது. போட்ட பிறகுதான் அந்த அம்மாக்கு நான் புள்ளைய போட்டுட்டேன்னு டென்ஷன் ஆயிட்டாங்க. அல்லாஹ் வகை அறிவிச்சான், உங்க கையில தருது. இது அல்லாஹ் சொல்றது யாருக்கேண்டா, இந்த கதைய இது படிச்சு பாருங்க. இது கடைசி முடியும் எப்படி தெரியுமா? நபியே மக்கா விட்டு வந்த ரசூலுல்லாஹ் காபா காபா காபான்னு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், மூசாட உம்மாக்கு எப்படி மூசாவை கொடுத்தோமோ திரும்ப இதே இடத்துக்கு உங்களை நான் கொண்டு வருவோம்ன்றதுக்கு தான் இந்த வரலாறு எல்லாம் சொல்றான். மூசாட உம்மா கையில மூசாவை கொண்டு போய் சேர்த்த மாதிரி காபத்துல்லாக்கு உங்களை தருவோம் என்றான். காபத்துல்லா கிட்ட உங்களை கொண்டு வருவோம் என்றான். இது ஹிஜ்ரத் நேரம் இறங்கிய ஆயத்து. சரி, இப்ப நீங்க பாருங்க, அந்த இடத்துல இவங்க உம்மா போறாங்க, உள்ளுக்குள்ள போயிட்டாங்க. என்ன அரண்மனைக்குள்ள மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர போறாரு. இன்றைக்கு பிறந்த ஏழை குடும்பத்துல பிறந்தவர். அந்த அம்மா போய் உட்கார்ந்து இப்படிலாம் பார்த்திருப்பாங்க. என்ன லைட் சிஸ்டம் என்னெல்லாம் இருந்திருக்குமோ அல்லாஹ் ஆலம். எனக்கு அவ்வளவு பெரிய அரண்மனையில உட்கார்ந்து ஒரு மூலையில அந்த அம்மா பால் கொடுக்குறாங்க. ரெண்டு உம்மா, ஒன்று வளர்க்கிற உம்மா, பால் கொடுக்குற உம்மா, அதான் நிஜமா பெத்த உம்மா. ஆனா யாருக்கும் தெரியாது அவங்க தான் பெத்த உம்மா. சோ இப்படி நடக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, அந்த ஃபிரௌன் மூசா நபிய, அதாவது ஃபிரௌன் இந்த அம்மாவை எவ்வளவு நேசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் கொடுங்கோலன், அவன் கெட்டவன், ரொம்ப பெரிய அநியாயக்காரன். ஆனா இந்த அம்மா விஷயத்துல அவன் சூப்பரா நடந்தான். அதான் குர்ஆன் சொல்லுது. அவன் அவ்வளவு இது பண்ணினான், கேட்டான். ஏதாவதுண்டா அந்த அம்மாவை வச்சு ராணி மாதிரி பார்த்தான். இந்த இவரை வளர்க்கிற டைம்ல இவங்க அம்மா, இந்த அம்மா மனசு கொஞ்சம் கொஞ்சம் அந்த புள்ள மேல பறி போகுது. அவர் எப்படி வளர்ந்திருப்பார் நினைக்கிறீங்க? ஒல்லியா, மெல்லிஞ்சி, நாள மடிஞ்சி இல்லை. அல்லாஹ் சொன்ன மூசா ஒக்கலா. ரோட்ல ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு குத்துறாரு மூசா, கதையை முடிச்சுட்டாங்க. அவ்வளவு பாடி பில்டர் அவரு. என்ன தின்றிருப்பாரு, எப்படி வளர்ந்திருப்பாருன்றதுக்கு குர்ஆன் காட்டுற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். இவர் போறாரு இன்னொரு ஊருக்கு, ஒரு 2 பொம்பளை பிள்ளைகள் வராங்க ஆட்டுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு. அந்த கதையெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அப்ப அந்த புள்ள போய் வீட்டுல சொல்லுது, யா வாப்பா யா அபதிஸ்தஜிரு, இவர் வேலைக்கு எடுங்க. கவியுல் அமீன், கட்டும் பலசாலியா நல்ல நேர்மையா நிக்கிறாரு. பாப்பா பார்த்துட்டு, என்னப்பா என் மகள் இப்படி பேசுறா, நான் கல்யாணம் முடிச்சு தரேன்ட்டாரு. அப்படிதான் கல்யாணம் நடக்குது. சோ என்னன்னா அவ்வளவு பலசாலி, அப்படி பவரா வளர்ந்திருக்கிறாருன்னு அந்த ஊர்ல. அந்த அம்மா எப்படி வளர்த்திருப்பாங்க நினைக்கிறீங்க? இதெல்லாம் 1 வருஷம் 2 வருஷம் கதை இல்ல. அவர் இப்ப பெரிய ஆள், அந்த அளவுக்கு மனசு போச்சு. திரும்ப வரப்போக்கில் அவருக்கு புள்ளெல்லாம் இருக்குது. அப்ப திரும்ப வந்து ஊர்ல இளவரசரா பெரிய இதா போனவர் ஊர்ல ஒரு கொலை பண்ணிட்டாரு, ஊரை விட்டு போயிட்டாரு. மதியம் போயிட்டு திரும்பி வாராரு, கையில ஒரு கைத்தடி, மேல ஒரு துண்டு, ஆடு மேய்க்கிற கோலத்துல வர்றாரு. இப்ப ஃபிரௌன் அரண்மனைக்குள்ள வந்து நிறைய இதெல்லாம் நடக்குது. இந்த அம்மா பாக்குறா, மூசா சொல்றாரு, ஃபிரௌன் நீ சொல்றது பொய், அனரப்புக்கு முதலா பொய். மூசா ஒரு ரப்ப சொல்ல போக்கல. அந்த அம்மா சொல்றாங்க, ஆமன்து பி ரப்பி மூசா வ ஹாரூன், மூசா சொல்ற ரப்ப நான் ஏத்துக்கொள்றேன்டா. அந்த அம்மா காலி, ஓப்பனா இஸ்லாத்தை சொல்லிட்டோம்டா, காலி. இப்பதான் அந்த அம்மா முடிவெடுக்கிறா, களத்தில் உள்ளதை கலட்டி வைக்கணும், காதல உள்ளதை கலட்டி வைக்கணும், அவ கிரிக்கிற அவ்வளவு ட்ரெஸ்ஸையும் கலட்டி வைக்கணும். அவ தும்மினா படிக்கத்தை எடுத்து ஓடி வருவான் பாருங்க, அந்த படிக்கத்தாலே அப்புறம் அடிப்பான். நாளைக்கு எல்லாத்தையும் கலட்டிட்டு மூசா வீட்டுக்கு அங்க போனா, அடிமையோட வீட்டுக்கு போனா, அங்க ஒழுங்கா டாய்லெட் வசதி இருக்காது, ட்ரெஸ் பண்ற வசதி இருக்காது,
பட்டணத்துல நேத்து ராணி இன்றைக்கு பிச்சைக்காரியை விட மோசமா நடக்கும். அவ அங்க போனா விரட்டி விரட்டி அவளை கொல்லுவாங்க. புறவுண்ட கூட்டம் வெளியே வரும். என் வைஃப் அவங்க டிக்னிட்டி, என் வைஃப் இன்றைக்கு அங்க போய் நிக்கிறான், அவளை காலி பண்ணுங்கண்டுவான். என்னைய வேணாமண்டா, அவக்கு என்னைய வேணாண்டா, எனக்கு அவ வேணாண்டுவான். இதுதான் நடக்க போகுது. அவன் அந்த முடிவு எடுக்கிறான், எல்லாத்தையும் கலட்டி வைக்கிறான். உங்களால் 1 பவுன் கொடுக்கலுமா, அவன் 100 பவுன் கொடுக்கிறார். உங்களால அரண்மனையை விடையலுமா, அவன் முழு அரண்மனையும் விடுறா. உங்களால கலெக்ஷன் ஆஃப் ட்ரெஸ், இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உடையலுமா, எல்லாத்தையும் விடுவான். இதுக்கு மேல அவட லைஃப்ல அவ கேவலப்படுத்த போறாங்க, கொல்ல போறாங்க, அடிக்க போறாங்க. அவ சொல்றா, ரப்பி பெனிலே ஐந்த கபைத்தன் ஃபில் ஜன்னா, இறைவா நான் வெளியே இறங்குறேன் யா அல்லாஹ், நீ ஒரு வீடு கட்டு, அது உனக்கிட்ட வேணும் யா அல்லாஹ். எனக்கு இந்த அரண்மனை வேணாம் யா அல்லாஹ், எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம் யா அல்லாஹ். ஏன் ஃபிரௌன் உனக்கு அடிச்சானோ, எனக்கு இது வேணாம் யா அல்லாஹ். ஐ நீட் யூ, ஐ லவ் யூ யா ரப், எனக்கு நீ வேணும் யா அல்லாஹ், நான் அதை ஏத்துக்கொள்றேன் யா அல்லாஹ். உலகத்துல இவ்வளவு பெரிய விஷயத்தை எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த அம்மா ரோட்ல இறங்கி கேட்ட துவா இப்ப சொல்லுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு பேரையும் வச்சுட்டு இந்த அம்மா கொண்டு வந்தது கரெக்டா ரோங்கா? இதுதானா இது எக்ஸாம்பிள்? திருக்குர்ஆன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சென்று வைங்க. இட்ஸ் சூப்பர். இது ரொம்ப அற்புதமா இருக்கு. அது யாராலும் அதை நெருங்குறதுக்கு அந்த அம்மாக்கு தான் கரெக்ட் பிளேஸ். அல்லாஹ் அதை கபூல் பண்ணிட்டான். அதுக்கு அடுத்ததுதான் மரியம் ஸலாமுன் அலைஹா, அடுத்த ரோல் மாடல் அல்லாஹ் கொண்டு வரோம். ஸோ அது கூட 2 வரியில எல்லாம் முடிச்சிருவான். ஆனா நாங்க 20,000 பக்கம் எழுதலாம், எங்க உணர்வுகளை பறி கொடுக்கலாம், அதுல வாழலாம். அவ்வளவு அற்புதமான ஒரு சினாரியோ எல்லாம் கொண்டு வந்து நான் சொன்ன இந்த பகுதியோட நீங்க நினைச்சிடக்கூடாது இவ்வளவுதான் என்று. இது எனக்கு தோணியது. இதை நீங்க உட்கார்ந்து நீங்க ஓத போக்கல அரை மணித்தியா நான் இதுல உட்கார்ந்து அழுதுங்கண்டா உங்களுக்கு இதை விட 10 மடங்கு தோணும். அந்த அம்மாட எவ்ரி மூமெண்ட்ஸ், கண் எப்படி இருந்திருக்கும், கையெல்லாம் எப்படி இருந்திருக்கும், குழுந்து போய் ஒரு பொம்பளை தண்ட வீடை விட்டு தண்ட சொத்தை நீங்க ஜஸ்ட் உங்க அப்படியே பாருங்க. ஒரு 4 பவுன் மாலையை பாருங்க, ஒரு பிரேஸ்லெட், இதா அல்லாவான்னு கேட்டா உங்க மனசு என்ன சொல்லுது? 2 கோடியை பார்த்துட்டு நான் இதா அல்லாவான்னு பார்த்தா என்ன ஆகுது? தாய்மார்களே, நாம எங்க, அந்த அம்மா எங்கன்ற ஃபீலிங் வரும். ஜஸ்ட் சாதாரணமா உங்களை வந்து பிடிச்சி உள்ளக போடுவோம்பா அப்படின்னு யாராவது மிரட்டிட்டாங்கன்னா, போலீஸ் மிரட்டிட்டாங்கன்னா, அப்ப இஸ்லாத்தையே விட்டுட்டு இஜாபே கழட்டத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஈஸ்ட் அட்டாக்ல தப்பு பண்ணினோன்னு தான் உள்ளக போடுவாங்க. வீடு வீடா வர்ற நேரம் நாங்க இஸ்லாத்தையே விட ரெடின்னு சொல்ற ஆட்கள்லாம் இருந்தாங்க. தப்பு பண்ணினா அவங்களை கொண்டு போய் உள்ள போடுவாங்க, புலனாய்வு வரும், அவங்க விசாரிப்பாங்க, போடுவாங்க, அவ்வளவுதான். நீ தப்பு பண்ணா பயப்படாது. ஏன் அவன் இஸ்லாத்தை கொடுக்குற? நாங்க அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கிறோம். இல்லப்பா நான் முஸ்லீமே இல்லப்பா அப்படின்னு சொல்றதுக்கு ரெடியா ஒரு அளவுக்கு நாங்க போயிட்டோம்டா. ஜஸ்ட் நாங்க எவ்வளவு வீக்கா இருப்போம். அதனால அன்பான தாய்மார்களே, பெரியவங்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா இந்த உலகத்துல எனக்கு பேசுற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் சோதனைகள் அன்றாடம் தர்றான். நாங்க பாஸ் பண்ணிட்டு போறோம். ஆன்சர் என்னன்னு அல்லாஹ் கேட்கிறான். எங்க ஆன்சர் என்னன்னு எங்களுக்கே தெரியல. அல்லாஹ் ஒவ்வொன்றிலையும் கேட்கிறான். இதுக்கு பதில் என்ன? நாங்க சொல்ல போறோம், ஐ லவ் யூ ரப்பே, நான் உன்னை நேசிக்கிறேன் யா அல்லாஹ், என் மனசை பறி கொடுத்து நேசிக்கிறேன் யா அல்லாஹ். ரசூல் அந்த நேசத்தை சொன்ன நேரம் எங்க தெரியுமா? ராத்திரி கைகளை கட்டிட்டு தேம்பி தேம்பி அழுதா. ஒரு நபி, அவரோட கால் வீங்குது, அவருக்கு தெரியல. ஆயிஷாம்மா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், கால் வீங்கி இருக்குது, நீங்க செஞ்ச எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சுதா சொல்றான், ஏன் யா ரசூலல்லாஹ் கால் வீங்குது? ரசூல்லா சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆயிஷா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானா மாற வேண்டாமா ஆயிஷா? அல்லாஹ்வுக்கு தேங்க்ஸ் பண்றேன் ஆயிஷா. கண் கலங்குது, கண்ணீர் ஓடுது, தாடிகள் நலையுது, அழுகுறாங்க. ஒரு நாள் ராத்திரி ஆயிஷா நான் எனக்கு மறக்காத நைட்ன்றாங்க. சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் நானும் ஒரு போர்வையில் இருந்தோம், ஓப்பனா அவங்களுக்கு அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஓப்பன் டிக்ளேர், ஆயிஷா நான் உங்களுக்கு அடிச்சா சொல்லுங்க, நான் உங்களுக்கு திட்டினா சொல்லுங்க, எதையும் சொல்லுங்க, ஓப்பன் புக். ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் சொல்றதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு மனைவிமார்களுக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய லைஃப்ல உங்க வீட்டுல ஒரு உங்களுக்கு இன்றைக்கு ஒரு 10 நாளைக்கு சாப்பாடு கிடைக்கிறேன்டா, சத்தியமா சொல்றேன் நீங்க டிவோர்ஸ் பண்ணுவீங்க. அதான் உலக வாழ்க்கை. இவர் என்ன மாப்பிள்ள லைஃபையே அவருக்கு தான் சொல்லி போனாலும்
ஒரு 20 நாள் ஆயிஷா நாய் சொல்றாங்க, பொறைய பார்க்குறேன், வெறும் 13 வயசு, இது சொல்ற டைம்ல, அந்த டைம் மௌத்தா போல 18 வயசு. நாங்க பொறைய பார்க்குறோம், அடுப்புல பூனை படுக்குது. கருத்தான தெரியுமா? அஸ்வதான், 2 கருப்பை சாப்பிடுவோம். ஈச்சப்பழமும் தண்ணிக்கு அரபிகள் அதை சொல்லுவாங்க. ஈச்சப்பழம் தண்ணியோடய லைஃப் போகுது. அவங்கள்ட்ட போய் கேட்டு அவங்களுக்கு ரசூல்லா விட தோணுதாண்டா? எங்களுக்கு பசியில இருந்தாலும் ரசூல்லா வேணும்னுவாங்க. மனைவிமாரெல்லாம் டிவோர்ஸ் பண்றதுக்கு அல்லாஹ் சொல்லிட்டேன். இதுக்கு மேல பொருளாதாரத்தை கூட்டி கேட்க போகல 29 நாள் ரசூல்லா பேசல. எல்லா மனைவிமாரில் ஒரு டிவோர்ஸ் நீங்க ரசூல்லா லைஃப்ல காட்ட மாட்டீங்க. ஒரு டிவோர்ஸ் எல்லா மனைவிமாரும் சொல்லிட்டாங்க, யார சொல்லலாம், நாங்க இப்படியே கஷ்டத்தோட வாழ்றோம், நீங்க வேணும் யார சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு ஒரு மனைவி விலகல்ல. அவர் யார் என்பதை காட்டுற இடம் அதான். நாங்கெல்லாம் யாருன்றது எங்க ஃபேமிலியில தான் கேட்டா விலகும். அவர் முரணனா யாரு? உலகத்துக்கு வேணும்னா நல்லவ மாதிரி நல்லவா நடிச்சிடலாம். வெள்ள ட்ரெஸ்ஸோட போய் பத்தினி ரொம்ப சுத்தமான அரசியல்வாதின்னு காட்டலாம். உள்ளுக்குள்ள போனாதான் எல்லாமே தெரியும். பெருமானார் ஓப்பன் புக். அன்றைக்கு ஆயிஷா நாங்க சொல்றாங்க, நானும் ரசூல்லா ஒரு போர்வை. அந்த நைட்ல ரசூல்லா கேட்டாங்க, ஜிர்னி ஆயிஷா, ஆயிஷா கொஞ்சம் என்ன விடுங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் சந்தோஷமா இருக்கிற நேரத்தை என்ன கொஞ்சம் விடுங்கன்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு ஆல இம்ரானுடைய கடைசி வசனங்கள் இறங்குறது. 190வது வசனத்துல படிங்க. அது இறங்கின நாள் அல்லாஹ்வுடைய தூதர் தொழ ஆரம்பிச்சாங்க. அழுதாங்க அழில வலில்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான் வலில்ல. அதாவது ஆயத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக் ஃபக்கினா அஸாபன். இந்த ஆயத்தை இறங்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நின்று கொண்டு அழுதாங்க. அழுதுனாங்க, சஜிதாவில் அழுதாங்க, அழுதுட்டே இருந்தாங்க அந்த நைட். எனக்கு அன்று மறக்கவே மறக்காது. அது ஆல இம்ரானுடைய அந்த வசனத்துக்கு ரசூலுல்லாஹ் பதில் கொடுத்த விதம். ஸோ அது என்ன ஏதுன்னு சொன்னால் அது ரொம்ப டீட்டெயிலாக போயிடும். அதனால அன்பான தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்க்கையில் அல்லாஹ்வோட நேசத்தை காட்டின விதம். தாய்மார்களே, பெரியவங்களே, நாங்கள் எப்படி அல்லாஹ்க்கு நாங்கள் நிஜமா நேசிக்கிறோம்ண்டு எதில் காட்டிருக்கு? அல்லாஹ் எங்கள்கிட்ட ஒன்று பறிக்கிற நேரம், கரெக்டியா அல்லாஹ் உனக்கு நான் சந்தோஷமா தாரையா அல்லாஹ். சில நேரம் ரொம்ப இறுகும் கல்பு, ஆனால் தந்தவனுக்கு எடுக்கும் உரிமை இருக்குது. அதை கொடுக்கிற நேரம் என் ரப்புக்கு தானே நான் கொடுக்கிறேன். அவன் கேட்கிற நேரம் சரி. இப்ராஹிம் நபி புள்ளையையும் வைஃபையும் பாலைவனத்தின் நடுவுல வச்சுட்டு போற நேரம் அவன் மனசு எப்படி இருந்திருக்கு? யாருமே இல்லை. இன்றைக்கு ஹரம் ஷரீஃப் தான். நீங்க போய் உலகத்துல எங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஃபீட்டா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஆக கூடிய இடம் உலகத்துல எங்கன்னு கேட்டீங்கன்னா, நியூயார்க் போய் மக்கா. வேர்ல்டுலயே ஹோட்டல்ஸ்ல ரிசப்ஷன் ஏரியான்னு சொல்லுவோம், முன்னாடி ஏரியா. எங்க சின்ன ரிசப்ஷன் இருக்கிற 5 ஸ்டார் இருக்கேன்டா, மக்கா முக்கர்ரமா. ஏண்டா அந்த டவர்ல, ஜம்சம் டவர் சொல்லுவாங்க, அந்த டவர்ல கூட இருக்கிற இதுல ரிசப்ஷன் ஏரியாவை குறைச்சு வச்சிருக்கிறாங்க. அவ்வளவு டைட்டா அந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் ஃபீட் அவ்வளவு விலை போகும். வேர்ல்டுல எந்த டைம் மக்கள் தலையாலேயே நிரம்பிருக்கு. 24/7 அது வெளிச்சமா லைட் வெளிச்சத்துக்கு நான் சொல்லல. அங்க இரவுல 2 மணிக்கும் மக்கள் எழுப்பிதான் அனுப்பாங்க. மக்கா நெவர் ஸ்லீப். மக்கா தூங்கவே தூங்காது. காபத்துல்லா பக்கத்துல நீங்க 2 மணிக்கு அங்க ஆளு, பகல் 2 மணிக்கு ஆளு, பகல் 11 மணிக்கு ஆளு, நைட் 11 மணிக்கு ஆளு. எல்லோரும் ஆக்டிவா இருப்பாங்க. காபத்துல்லா வலம் வந்துட்டே இருப்பாங்க. எல்லோரும் சை பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல எந்த மனுஷனும் இல்லாத நேரம் அல்லாஹ் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தார். கம்மான் அல்லாஹ் கூப்பிட்டான். அந்த அம்மா பச்சை உடம்பு, புள்ளைய வச்சுட்டு இருக்கிற நேரம் இப்ராஹிம் நபி அந்த அம்மா விட்டுட்டு போனாங்க. எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கு. அல்லாஹ் பார்த்தா நீ என்னையோட எவ்வளவு இறக்கம். உன் மாப்பிள்ளை விட்டுட்டு போயிட்டான்டா, என்ன நம்பி நான் ரஸ்ஸாக் என்று கைவிடுவான்னு நினைக்கிறீங்களா? அவர் விட்டுட்டு போறேன்னு அவர் கோபத்துல விட்டுட்டு போல. அல்லாஹ் சொல்லிட்டு விட்டுட்டு போங்க. அந்த மண்ணில ரிஸ்க் அல்லாஹ் காட்ட போறான், பரக்கத்தை எல்லாம் விட்டுட்டு போனா. ஒரு சின்ன பச்சை உடம்பு, அந்த அம்மா மட்டும் இருந்தா தண்ணியை குடிச்சிட்டு வாழலாம். அவர் பௌசரை கொண்டாந்து நிப்பாட்டல, கொஞ்சோண்டு தண்ணியை குடிச்சாரு, அது முடிஞ்சிரும், சாப்பாடு முடிஞ்சிரும். அவர் போக்குல அந்த அம்மா கேட்டாங்க, 3 தடவை பின்னாடி வந்துட்டு கேட்டாங்க, இப்ராஹிம் எங்க போறீங்க எங்க போறீங்க? அவர் பதில் கொடுக்கல. நீங்க நினைச்சிருங்க கோபத்தில் இப்ராஹிம் நபி போறாருன்னு. அவர் திரும்பினா அழுதுருவார். ஏண்டா எனக்கு உங்களுக்கு புள்ள கிடைச்ச மாதிரி அவருக்கு புள்ள கிடைக்கல. அவருக்கு புள்ளையே கொடுக்கல. காலம் கடந்து அவர் வயசான பிறகு கிடைச்ச புள்ளையை இப்படி திரும்பி பார்த்துட்டாருண்டா, அவர் கண்ணால மலை மலைன்னு ஓடிடும். ஏண்டா அந்த உம்மாவும் அந்த புள்ளையும் இப்படி கோலத்துல பார்த்துட்டு அவருக்கு
1000 மைலுக்கு அங்கால அடுத்த வைஃப்ட வீட்டுக்கு போறாரு. அந்த அம்மா என்னம்மா என்னைய விட்டுட்டு சாராட்ட போறீங்களான்னு கேட்கல. அவ்வளவு பெஸ்டான ஒரு பெண். அவருக்கு தெரியுமே என் கணவன் யாருன்னு, இது அல்லாஹ்வோட கட்டளை. பின்னாடி வந்து அந்த அம்மா 3வது முறை கேட்கறாங்க, அல்லாஹு அமரக் இப்ராஹிம், அல்லாஹ் தான் உங்களுக்கு ஏவினானான்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ராஹிம் நபி திரும்பி பார்க்காம ஆமா கோவத்துல திரும்பி பார்க்கல. ஏர்போர்ட்ல இது நடக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரியிற டைம்ல அல்லது புள்ளைய வச்சுட்டு வாப்பா இவ்வளவு நாள் நின்றுட்டு வெக்கேஷன்ல வந்த வாப்பா 2 மாசம் இருந்துட்டு போல புள்ள பிடிச்சி டெடான்னு பாயிற நேரம் பாப்பாட கண்ணால ஓடும். அந்த கிளாஸ் பிரிச்சிடும். கிளாஸு கங்கால இருந்து அவர் திரும்பி கையை காட்ட இல்லாத இந்த மாதிரி கையை காட்ட பேர் அவருக்கு அந்த தூரத்துல இருந்து ஃப்ளை பண்ற டைம்ல அவருக்கு முழு பிக்சர்ஸ் வந்து நிற்கும் தண்ட புள்ள வாழ்ந்தது. ஸோ தேம்பி அழுதுட்டு நிறைய பேர் ஃப்ளை பண்றாங்க. அவங்க இந்த ஊரை விட்டு போறவங்க, டூர் போறவங்க சிரிக்கிற மாதிரி தண்ட லைஃபை விட்டுட்டு போறவங்க திரும்ப வீட்டுக்கு ஏதாவது ரிஸ்க் கொண்டாரு தேம்பி அழுதுட்டு போவாங்க. சோ இப்ராஹிம் நபி அந்த பயணம் போறாங்க. 100% இங்க அல்லாஹ்வோட உதவி இல்லாட்டி ஜனாசாக்கள் தான் நீங்க பார்க்கணும். 2 ஜனாசா பாலைவனத்துல மிடில் ஆஃப் த டெசர்ட். அந்த இடத்துல நீங்க பார்க்கணும், புல்ல டீஹைட்ரேட் ஆகி செத்து போச்சு, அந்த அம்மா செத்து போயிட்டாங்க. இதெல்லாம் நடத்துற ஒரு பரீட்சையா, விஷ பரீட்சை மாதிரி. ஏன்னா தண்ணி முடிஞ்சிரும், இவர் போயிட்டாரு. அல்லாஹ் சொல்றான் கோ. யாருமே இல்லாத நேரம் நான் ரிஸ்க் கொடுத்து அவங்கள வாழ வச்சா இது இம்பாசிபிள். பாசிபிள் ஆக்குற இடம் இம்பாசிபிள். ஒரு இடத்துல போய் யாரும் வாழவே இல்லாது, மரமட்டை இல்லை, ஒரு ஈச்சப்பழம் இல்லை, எல்லாம் முடிஞ்சிருமாண்டா, சாப்பாடு முடிஞ்சிருமாண்டா, வேற எங்காலும் சாப்பாடு வராது. அல்லாஹ் அங்கால அப்படி வானத்துல இருந்து ஈச்சப்பழத்தை கொட்டல. இன்றைக்கும் எங்களுக்கு விளங்குற மாதிரி ஒரு கிணறை வச்சான். இதுதான் அந்த கிணறுண்டா. அன்றைக்கு கொட்டிருந்த இப்ராஹிம் நபி வைஃப் வாழ்ந்தது, அதான் வானத்துல இருந்து மாதுளம் பழம் இறங்கிச்சு திண்டாங்க. இதுதான்ப்பா அந்த கிணறு. இன்றைக்கு வருவது பாருன்னு காட்டிட்டாங்க. சவுதி கவர்மெண்ட் அப்செட் ஆச்சு 2010க்கு பிறகு. ஏன்னா அந்த கிணறுக்கு என்னை ஒரு ஆள் போய் காட்டினாரு. அல்லாஹ் அவரை மன்னிக்கணும், அவர் மௌத்தாயிட்டாரு. நான் மக்காவுக்கு போனேன், என்னை கூட்டி போய் ஒவ்வொரு பகுதி, அவர் மக்காவிலே வாழ்றவரு, எல்லாத்தையும் கூட்டி போய் காட்டுவார். தடவை ஜம்சம், அது ஹை செக்யூரிட்டி ஜோன். அப்ப ஜம்சம் ட்ரக்ல பவுசர்ல போற நேரம் முன்னாடி போலீஸ் பின்னாடி போலீஸ் போடுவாங்க. நான் கேட்டேன் ஏன்? அவர் சொன்னார், இந்த உம்மத்துல இந்த தண்ணியை நம்பி குடிக்கிறாங்க. போலீஸ் பாதுகாப்பு போடுறது ஜம்சம் தண்ணிக்கு இல்ல. அந்த தண்ணியை டிராவல் பண்ற போக்குல யாராவது ஒரு கயவன் அதுல நஞ்ச போட்டுட்டாண்டா இந்த உம்மத்து ஜம்சம் மேல குறை சொல்லிடும். அதனாலதான் இவ்வளவு பாதுகாப்போட இதுல அனுப்புறாங்க. சோ அதுக்குள்ள ஒரு பெரிய ஏரியா ஒன்றைக்கு. அந்த ஏரியாவுல எப்படி ஹார்ட் பீட் ஆகுமோ அது மாதிரி ஜம்சம் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை லட்சம் லிட்டர் வெளியாகுதுன்றது ஃபுல்லி எல்லாமே ஸ்கிரீன் வச்சு எல்லாம் அவதானிச்சிருக்கிறாங்க. பெரிய ஒர்க்கர்ஸ் டீம் ஒன்றைக்கிறாங்க. ஜம்சம் ஒரு நாளைக்கு அந்த டைம்ல 2 மில்லியன் டிஸ்பாசிபிள் கப் ஹாரத்துல வீசுவாங்க. 20 லட்சம் டிஸ்பாசிபிள் கப். மழை பெஞ்சிச்சோ பெய்யலையோ தண்ணி முடியாது. எப்படி மக்கா நெவர் ஸ்லீப்போ அந்த தண்ணி நெவர் ஸ்டாப். அது நிக்காது. அது வாரவங்க எல்லாம் எடுத்து தண்டை பேகேஜ்ல இல்ல ஃபிளைட்ல. சோ நீங்க போய் ஃபிளைட்ல போனீங்கன்னா இமிகிரேஷன் நீங்க போர்டிங் பண்ண போக்குல உங்க போட்டல் எடுத்து தூக்கி வீசுவான். இட்ஸ் எக்ஸ்பென்சிவ் சொன்னா தூக்கி வீசுவான். எக்ஸ்பென்சிவோ என்ன பென்சிவோ அதை எடுத்து வீசு. அந்த பாட்டில் தண்ணி இட்ஸ் நாட் அலவுட் அண்டுவான். அது தடை செய்யப்பட்டது, இட்ஸ் ப்ரோஹிபிட்டட். ஆனா மாவு ஜம்சம் ஈவன் யூரோப் ஃபிளைட்டுகளுக்கும் ஜம்சம் தண்ணி ஃபிளைட்ல பறக்குது. ஃபிளைட்ல பறக்குது. முழு வேர்ல்டுக்கும் ஜம்சம் பறக்குது. காட்டோ விட்ட தண்ணியை நீங்க ஜசீரத்துல அரபு கொடுக்கல. ஜசீரத்துல அரப் டெசர்ட் வாட்டர் யூரோப்புக்கு, எத்தியோப்பியாவுக்கும், ஸ்ரீலங்காவுக்கும், ஸ்ரீலங்கால எல்லா மூல முழுக்கு எங்க எல்லா நீங்க இங்க போனவங்க இருப்பீங்க, போகாத இருப்பீங்க. ஆனா ஜம்சம் குடிக்காதவங்க இருக்க மாட்டீங்க. நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். அந்த அளவுக்கு 100% ஷுவர் அந்த தண்ணி நம்மளை நினைச்சிருக்குதுண்டா அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட். அது சாப்பாடோட ஜஸ்ட் சும்மா இறக்கி அதை அல்லாஹ் அழிக்க விரும்பல. நான் எவ்வளவு நேசித்தேன் தெரியுமா? என்ன நேசிச்சா நான் ரிட்டர்ன் கொடுப்பேன்றான் அல்லாஹ். அவங்கள நான் நேசிப்பேன். அல்லாஹ்வோட நேசம் கிடைச்சா யாரா அதுக்கு விட ஒண்ணுமே இல்லை. அந்த அம்மா சொன்னாங்க, இப்ராஹிம் நபி போக்கல அல்லாஹ் மறக்க அல்லாஹ் தான் உங்களுக்கு ஏவினானா? ஆமாண்ட உடனே அப்ப அல்லாஹ் எங்களை பார்ப்பான். அல்லாஹ் அந்த சம்பாஷணையை பார்த்துட்டு நிக்கிறானா? இந்த அம்மா துடிக்கிறாவா? குழந்தை விரைச்சு அழுகுதா? சாப்பாடும் தண்ணியும் முடிஞ்சுட்டா? ஒரு உம்மா பால் கொடுக்கணும் அல்லது தண்ணி கொடுக்கணும், ஏதாவது ஒன்று அவங்க குடிக்கணும், அவங்க வாழணும், அந்த புள்ள வாழ. இப்பதான் அந்த அம்மா துடிச்சிட்டு சஃபாவுக்கும் மருவாவுக்கும் ஓடுறா. ஓடுறத யாருமே வீடியோ பண்ணி தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கல. அவ சத்தமா கத்தினால எந்த ஆம்பளையும் வரமாட்டாங்க. அங்க ஊடே இல்லை, அங்க கிராமமே இல்லை.
அங்க மரமே இல்லை, அங்க எதுவுமே இல்லை. எல்லா பக்கத்திலையும் தெரிகிற மலைகள் மட்டும் இன்றைக்கு ஹைவே இன்றைக்கு போடப்பட்டிருக்குது. அங்கால வேணுமா, இவ்வளவு ஹோட்டல்ஸ் வேணுமா, ஏர் கண்டிஷன் வேணுமா, ஃப்ரூட்ஸ் வேணுமா, எவ்ரிதிங். அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ண போறான். எங்க இருந்து கிப்லா, எங்க மனசை பறி கொடுத்த காபா. இன்றைக்கு இங்க இருந்து தொழுகிறோம். ஒரு நாள் அல்லாஹ் அர்த்தத்துக்கு முன்னாடி என்ன கொண்டு போனா, யாரம் நான் இத்தனை லட்சம் மைலுக்கு அங்கால இருந்து தொழுத என்னை இங்க கொண்டு வந்துட்டியா அல்லாஹ். உம்முல் குரா, அதாவது நகரங்களுடைய தாய் நகரம், அந்த இடத்துக்கு அல்லாஹ் அவங்களை கொண்டு போய், அல்லாஹ் யார் என்றதை ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு அல்லாஹ் நோவிக்கல அவங்கள. அல்லாஹ் அவங்களை கொல்ல. உலகம் வேணும்னா ஏன் இப்ராஹிம் நபிக்கு இவ்வளவு பெரிய தண்டனை? வைஃப புள்ளைய விட்டுட்டு வரணும், அவரை கொண்டு போய் ஒரு பெரிய பொசிஷன்ல அல்லாஹ் வைக்க விரும்புறான். அவர் தான் வேர்ல்டுக்கு லீடர் ஆக்க போறான். ஹஜ்ஜி வந்தா பிளைட் ஆபரேட் ஆகி ஜித்தா குலுங்கும். அமெரிக்கா பிரசிடென்ட்டுக்கு தெரியும் ஈதுல் அல்ஹா என்ன. இப்ராஹிம் என்ற பேர் ஜப்பானுக்கு தெரியும், பிரான்சுக்கு தெரியும், யூரோப்புக்கு தெரியும், யூகேக்கு தெரியும், ஸ்ரீலங்காவுக்கு தெரியும், இந்தியாவுக்கு தெரியும். எத்தனை இயர்ஸ்? 1000 இயர்ஸ். எந்த சோசியல் மீடியா சொல்ல தேவையில்லை. அவர் இந்த இடத்துல நிக்கணுமா, அவர் சிரிச்ச நாள்ல சிரிக்கணுமா, அவர் சிரிச்சா எங்களுக்கு பெருநாளாம். அவர் நின்ற இடத்துல நம்ம நின்று இப்ராஹிம் முஸல்லா, இப்ராஹிம் நின்ற இடத்துல தொழுமிடமா மாத்துங்க. ஒரே ஒரு கால் பாதம் அங்க நிக்குது, அதுதான் உங்க தலைவர் கால் பாதம் என்றான்ல. அது பொய் இல்ல, உண்மை. அவர் கால் பாதம் மகாமி இப்ராஹிம் அங்க வச்சிருக்கிறார். அவங்க வைஃப் அவர் போன இடத்துல அவர் கல்லடிச்சாரா சைத்தானுக்கு? நீ போய் கல்லடி, அதுதானா சைத்தான்? இல்ல, அவர் கல்லடிச்சா நீ கல்லடிக்கணும், அவர் தங்கினா நீ தங்கணும். எவ்வளவு காஸ்ட்? 2.5 மில்லியன், 5 மில்லியன். சில பேர் 50 லட்சம் கட்டுறாங்க, 25 லட்சம். எதுக்கு? இப்ராஹிம் நபி உட்கார்ந்த இடத்துல நீ உட்கார், அவர் நின்ற இடத்துல நீ நில்லு, அவர் கல்லடிச்ச இடத்துல நீ கல்லடி. இட்ஸ் ஹஜ், அதுதான் ஹஜ். யார் நீ அவ்வளவு இறக்கம் அவரோட, நீ அவ்வளவு இறக்கம் அவரோட. எவ்வளவு இறக்கம் தெரியுமா அந்த அம்மாவோட? அந்த அம்மா ஓடின மாதிரி 24/7 365 டேஸ் அவன் அந்த மலைக்கடையில ஓடினா. அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? பிதுரு தலாகல ஸ்ரீலங்கா உள்ள ஹையஸ்ட் மவுண்டன், சோ அல்லது எவரெஸ்ட் வேர்ல்ட்ல உள்ள பெரிய மவுண்டன். அல்லாஹ் சொல்லல இந்த மவுண்டன் தான் இந்த சின்ன இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷாயிரில்லாஹ். அல்லாஹ் ரிட்டர்ன் கொடுக்கிறான் அந்த அம்மாவுக்கு. சஃபா மர்வம் என்னுடைய சின்னம், வேர்ல்ட்ல உள்ள எல்லா மவுண்டனையும் தாண்டி. இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷாயிரில்லாஹ், சஃபா மர்வம் அல்லாஹ்வுடைய சின்னம். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்லிட்டான் இது என் சின்னம் என்று. சின்னம் என்ற அந்த அம்மா ஓடினத்துக்காக அந்த மலையே புனிதம். அந்த மலையை பார்த்தா அல்லாஹ்வை நினைவு வரணும். அல்லாஹ் எப்படி உதவி செஞ்சாண்டு வரலாம் தான் சின்னம் என்றது. அந்த அம்மா அந்த மலைக்கு மேல ஓட போக்கல, அவருக்கு தெரியாது நான் ஓடுற ஓட்டம் இத்தனை ட்ரில்லியன் குவாட்ரில்லியன் நன்மைன்னு தெரியாது. நான் 2 ரக்காத்து தொழுவுறேன், எனக்கு 2 ரக்காத்துக்கு நன்மை கிடைக்குது நஃபீலா. என்னைய பார்த்து உங்களுக்கு தோணுது நானும் 2 ரக்காத்து தொழலான்னு. நீங்க எல்லாரும் தொழுவுறீங்க, உங்களுக்கு நீங்க தொழுத நன்மை, எனக்கு நான் தொழுத நன்மையும். என்ன பார்த்து நீங்க தொழுந்தீங்கன்னா நீங்க எல்லாரும் தொழுத நன்மையும் கிடைக்கும். அந்த அம்மா ஓடுறாங்க, நாங்க அதை பார்த்து ஓடுறோம்டா. ஓடுறது எங்கேயாவது இபாதத்தா வந்துச்சண்டா, அந்த அம்மா ஓடினது இபாதத்தாக்கிட்டான். மக்கா நெவர் ஸ்லீப் மாதிரி ஷாயி நெவர் ஸ்லீப். அங்க ஓடிட்டே இருக்கிறாங்க. பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், பொம்புலில் ஆம்புலில் எவ்ரிவன். ஏன்பா ஓடுறீங்க? அல்லாஹ் லவ்ஸ் தட். அல்லாஹ் அதை விரும்புறான். ஒரு அம்மா அப்படி போய் துடிச்சிட்டு இருந்து யார் அப்பண்டு அவங்க கூப்பிட போக்கல. பாலைவனத்துல மைக் இருக்கல்ல, டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்கல்ல, இன்டர்பிரேட்டர் யாருமே இல்ல. இந்த சவுண்ட் கேட்கிற தூரத்துல மனிதர் இருக்கல்ல. இங்க யாரும் வாழ்றதுக்கு பிளாங்கெட் இருக்கல்ல, பெட் இருக்கல்ல, ஏர் கண்டிஷன் இருக்கல்ல. அந்த இடத்துல இருந்து ஒரு பெண் தண்ட ரப்ப நம்பி தண்ட மாப்பிள போப்புகளை பதுவா செய்யல. அல்லாஹ் நீ என்னை பாதுகாப்பாய் என்று இருந்தாங்க. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த இடத்துக்கு கோடி கோடியா சேர்க்கிறான். நம்ம போய் அழுகுறோம். ஏன்னா எங்களுக்கு அந்த இடத்துல மகிமை தெரியும், ஹரமண்டா என்னன்னு தெரியும். அறத்துக்கு போறதுக்கு நாங்க இங்க அல்லாட்ட துடிச்சு கேட்கிறோம். ரப்புல் ஆலமீன் இப்ப சொல்லுங்க, அவங்கள தண்டிச்சானா, அவங்களுக்கு கிரேடிங் கொடுத்தாங்க. இதுதான் கஷ்டமான ஒரு சந்தர்ப்பத்தை எல்லாரும் கொஸ்டின் கேட்பாங்க. நானா பிள்ளையான்னு கேட்போம், நானா வீடான்னு கேட்போம், நானா உன் சந்தோஷமானு கேட்போம். அதுக்கெல்லாம் எங்களுக்கு பதில் கொடுக்கலம்ல. யாரா யூ, நீங்க பதில் கொடுக்கலம்ல, நீ தான் யா அல்லாஹ். நாங்க வின் பண்ணிடுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானு எனக்கும் உங்களுக்கும்
அதை படித்து புரிந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஸல்லல்லாஹு வஸல்லம் தஸ்லீமன் கதீரன் கதீரன். அல்ஹம்துலில்லாஹ்.